ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। சாந்தோக்கிய உபனிஷத் 7வது சாப்டர்ல 8வது பகுதி. பலம் வாவ விஜ்ஞானாத் பூயக அபிஹ சதம் விஜ்ஞானவதாமேகோ பலவானாகம்பயேத்யதே ச யதா பலி பவத் யதோதாதா பவத்யுத்திஷ்டன் பரிச்சரிதா பவதி பரிச்சரன்னுபசதா சத்தா பவதி द्रष्टा भवति श्रोता भवति मन्ता भवति बोधा भवति कर्ता भवति विज्ञाता भवति बलेन वै पृथिवी तिष्ठति बलेनान्तरिक्षं बलेन दौर्बलेन पर्वता बलेन देवमनुष्या बलेन पशवश्च वयागुंषि च तृणवनस्पतयः स्वापधानि आकीटपतङ्गपिपीलिकं बलेन लोकस्तिष्ठति பலம் உபாஸ்மேதி. 2 மந்திரங்களை கொண்டது. 2வது மந்திரம் சயோ பலம் பிரம்மேத்யுபாஸ்தே யாவத் பலஸ்ய கதம் தத்ராஸ்ய யதா காமச்சாரக பவதி யக பலம் பிரம்மேத்யுபாஸ்தேஸ்தி பகவோ பலாத் பூய இதி பலாத் வாவ பூயோஸ்தீதி தன்மே பகவன் பிரவீதி. இதுவரை நாரதருக்கு சனத்குமாரர் உபாசனையை சொல்லிக் கொண்டு வருகிறார். பிரம்மனை எப்படி உபாசனை செய்வது, அதுல ஃபர்ஸ்ட், அதாவது நான் அவர் முதல்ல அவர் சொன்னாரு, நான் இது எனக்கு இந்த வித்தையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு லாங் லிஸ்ட் நாரதர் கொடுக்குறாரு. ஆனா சோகம் ந தரத்தி, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனா சோகம் ந தரத்தி, சோகத்துல இருந்து என்னால விடுபட முடியல. சோகமின் சம்சார துக்கம், கை வலிக்கிறது கால் வலிக்கிறது இல்லை, சம்சார் பேசிக் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் ஆஃப் ஆல் ஜீவாஸ், அதுல இருந்து என்னால் விடுபட முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரு நீ தெரிஞ்சு வச்சது எல்லாமே நாமம் அப்படின்னு, அதை விட உயர்ந்தது, நீ முதல்ல நாமத்தை பிரம்மமாக உபாசனை பண்ணு, அப்புறம் அத உபாசனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஆர் குவாலிஃபைட் டு டூ, அடுத்தது பிரம்மத்தை வாக்காக உபாசனை பண்ணு, அதுக்கு அடுத்தது மனம் சங்கல்பக, அடுத்தது சித்தம், அப்புறம் தியானம், அப்புறம் விஞ்ஞானம், அப்புறம் இப்போ போன அத்தியாயத்துல விஞ்ஞானம், அதாவது ஒரு சாதனைகளை கற்றுக்கொண்டு, விஞ்ஞானம் என்றால் அறிவு, அதை எப்படி ஒரு சாதகன் சாதனைகளை கற்றுக்கொண்டு அந்த ஞானத்தை பெற்று எப்படி செய்ய வேண்டும், அதாவது யோகா பத்தின ஞானம் என்பது வேறு, அதை எக்ஸிக்யூட், அதை எப்படி பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி சாதனைகளை, ஒரு முமுட்சுவாக இருக்கிறவ, ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க முதல்ல சாதனைகளை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்னென்ன இருக்குன்னு ஜஸ்ட் நோயிங் த வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற அறிவுதான் என்ன சொன்னார் அவரு, விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம் பிரம்ம இதி உபாசனை பண்ணிட்டு வா அப்படின்பாரு. இவர் அதை உபாசனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிரம்மனை விட மேலானது, சரி விஞ்ஞானத்தை விட மேலானது எது அப்படின்னு அவர் கேட்க போக,
போன மந்திரத்துல என்ன முடிச்சாரு, இப்ப என்ன சொல்ற, ஏதாவது இருந்தா எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு அவர் கேட்கறதோட போன மந்திரம் முடிவடைந்தது. இப்போ அதுக்குண்டான பதில் தான் என்ன சொல்றாரு, விஞ்ஞானத்தை விட மேலானது பலம், பலம்னு சொல்றார். அதே பிரம்மனாக நீ உபாசிக்கணும்னு சொல்றதுதான் இது. பலத்தை பற்றிய விளக்கத்தை கொடுக்கிறார். இப்ப பலம் என்றால் நாம உண்ணுகிற உணவிலிருந்து கிடைக்கிற பலம், சக்தி, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிற இடத்துல. அந்த சக்தி என்பது இங்க சொல்லப்படுற சக்தி எது எது, அந்த உணவினால் கிடைக்கக்கூடிய சக்தி. ஃபர்ஸ்ட் சரீரம், ஃபர்ஸ்ட் சரீரத்தினுடைய ஆரோக்கியம் அந்த உணவினால் கிடைக்கக்கூடியது. அது இருந்தா தான் நீ என்ன பண்ண முடியும், ஒரு சாதகன் என்னென்ன சாதனங்களை எப்படி பண்றது, எவ்வாறு பண்றதுன்னு உன்னால செய்ய முடியும். இப்ப பலமே இல்லாம நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. சாதனைகள் எதையுமே ஃபாலோ பண்ண முடியும். பிராணாயம் பண்ண முடியுமா? யோகா பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அது அந்த அந்த அறிவை பெறுவதற்கு என்ன வேணுங்கிறார் இப்போ, பலம். எந்த சரீர பலம், புத்தியினுடைய இந்திரியங்களுடைய பலம், கண்ணு, காது, மூக்கு, இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் அனைத்தும் எப்படி இருக்கணும், பலமா இருக்கணும். அடுத்தது மனம் பலமா இருக்கணும். மனம் பலம் என்பது மனதில் இருக்கிற ராக துவேஷங்களிலிருந்து விடுபட்டு கர்மயோகத்தின் மூலியமாக அந்த கரண சுத்தி பெற்ற மனம். அந்த மனம்தான் வேதாந்த சொல்லிக் கொடுக்கிற கருத்துக்களை கிரகிக்க முடியும். அது நிற்றல் என்பது கடைசி ஸ்டேஜ். முதல்ல சொல்லி கொடுக்கிறத கிரகித்துக் கொள்வதற்கு மனதில் என்ன இருக்கணும், சக்தி, பலம் இருக்கணும். அப்புறம் புத்தி சக்தி, அதை தாரணம் பண்ற சக்தி, புரிந்து கொள்வது. மனம் ரெடியா இருந்தா தான் புத்தி என்ன பண்ணும், கிரகித்துக் கொள்ளும். அறியக்கூடிய விஷயங்களை என்ன பண்றது, கிரகணம் பண்றது. அறியக்கூடிய விஷயே அதாவது எந்த தடையும் இல்லாமல், பிரதிபந்தங்கள் வராமல் என்ன அறியக்கூடிய விஷயே புத்தி கிரகண சக்தி. அதான் சொல்ற, புத்தியினுடைய கிரகண சக்தி. எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி வேணுங்கிறதா இந்த இடத்துல இறைவன் நமக்கு காட்டுகிறார். சரீரம், இந்திரியம், மனம், புத்தி. ஏன் மனம், புத்தி இதெல்லாம் அப்படின்னா, சாஸ்திரம் ஒரு பலமாக ஏன் சொல்லுது, உங்களுக்கு மனதில் இருக்கிற பலம் வேணும், புத்தியின் பலம் வேணும். நம்ம ஜஸ்ட் ஏகாக்கிரத சித்தம் மட்டும் பலம் சொல்ல முடியாது. அது பலம் தான், ஒரு வகையான பலம். பட் அது மட்டும் இருந்தா போதுமா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிடலாம். பட் வேதாந்தம் படிக்கணும். ஏன் அப்படின்னா, சாஸ்திரம் சொல்ற கருத்துக்கள் பல இடத்துல என்னுடைய அனுபவத்துக்கு அது மாறி இருக்கு. நான் ஒண்ணு உலகத்துல ஒண்ணு பார்த்துட்டு இருப்பேன். ஆனா சாஸ்திரம் சொல்லும் போது அது என்னுடைய அனுபவத்திலிருந்து அது எப்படி இருக்கும், கம்ப்ளீட்டா வேறதாக இருக்கும். அப்போ வேறையாக இருக்கிற ஒன்றை புரிந்து கொள்வதற்கு வரைக்கும் அதை ஷார்பன்டு மைண்ட், அதை திங்க் பண்ணிதான் எப்படி அது சரின்னு சாஸ்திரம் சொல்றேன். அனுபவத்துக்கு இப்படி தோணுதே, அது எப்படி சாஸ்திரம் அப்படி சரின்னு சொல்லுதுங்கிற அந்த கேப்ல என்ன வேணும், சிந்திக்கிற சக்தி இருந்தா தான் நீங்க அனுபவத்திலிருந்து அந்த சாஸ்திர சொல் உண்மையை மனம் இன்டலெக்ட் ஏத்துக்கணும். எதா இருந்தாலும் அப்படி குருட்டு நம்பிக்கையா ஏற்றுக்கொள்கிற விஷயம் அது கர்மகாண்டம். தேவதா இருக்காங்களா, இருக்கிறாங்க. வழிபடுறியா, வழிபடு. கோபம் பண்ணுமா, இதெல்லாம் நம்பிக்கை. கர்மகாண்டம் ஃபுல்லா நம்பிக்கை. ஆனா ஞான காண்டத்துல நம்பிக்கை வேலைக்காகாது. என்னுடைய இன்டலெக்டுக்கு அது தெளிவாகணும். சம்சய ரகித ஞானத்துல போய் நான் நிக்கணும். எஸ், முதல்ல அனுபவத்துல ஆப்போசிட்டா இருந்தாலும், சூரியன் ஒரு இடத்துல நின்னாலும், சூரியன் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போற மாதிரி அனுபவத்துக்கு சிக்கினாலும் நான் என்ன எனக்கு தெரியுதே, நோ நோ நோ, நம்ம அதை பார்த்துதான் எல்லா நேரங்களும் குறிக்கிறோம். அதை வச்சுதான் முகூர்த்தம் அமைக்கிறோம், அதை வச்சுதான் போற சொல்றோம். சூரியனுடைய உதய நேரத்தை வச்சுதான் உலகமே நேரத்தை கணிக்கிறோம். ஆனாலும் மனசுக்குள்ள என்ன தெரியும், நோ, சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. அப்போ அனுபவத்துக்கு எப்படி இருக்குது, இங்கிருந்து அங்க போற மாதிரி தெரியுது. ஆனா இன்டலெக்டுக்கு என்ன தெரியும், அந்த அனுபவத்தினுடைய அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன தெரியும் புத்திக்கு, சூரியன் போற இடத்துல நிக்குது. அது தட் இஸ் ஃபேக்ட். நம்பிக்கை இல்ல. சூரியன் ஒரு இடத்துல நிக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் அ நம்பிக்கை, இட் இஸ் அ ஃபேக்ட். எப்படி, ஞானத்தின் மூலியமாக அந்த படிப்பை படித்து அந்த ஞானத்தை பெறுவதன் மூலியமாக நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சூரியன் ஒரு இடத்துலதான் நிக்குது, பூமி தான் சுத்துது.
பூமி சுத்துற மாதிரியே தெரியலையே, அனுபவத்துக்கு பேதம். ஆனா என்ன சொல்லுது சயின்ஸ்? பூமி சுத்துது. இதையெல்லாம் ஏன் ஏத்துக்கிறேன்னா, ஒரு டெலஸ்கோப், ஒரு மைக்ரோஸ்கோப் எதையோ ஒண்ணு வச்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்க சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஸ்கோப்ஸ் இருக்குது. பட் வேதாந்த விஷயத்தில் இறைவனை என்ன பண்ண முடியாது, ஸ்கோப் வச்சு எதையும் நாம இங்க கண்டுபிடிக்க முடியாது, முடிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, பலம் வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் எங்க வரணும், ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப மெயின்டைன் பண்ணி அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் சாப்பாட்டுல என்ன இருக்கணும், ஜபம். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எங்க சாப்பிடணும், எங்க சாப்பிடணும். உடலோட பலம் ரொம்ப முக்கியங்கிறார் இறைவன். அப்போ அந்த உடலை நீ என்ன பண்ணணும், பாங்காகனா அதுக்குண்டான எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். யோகம் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும். அப்போ உடல் பலம், இந்திரியங்களுடைய பலம், அப்புறம் அதை கெடுத்துக்காம இருக்கிறதுங்கிறது அடுத்த விஷயம். கண்ணு கெடுத்துக்காம, காதை கெடுத்துக்காம. இப்ப பலம் வேணுங்கிறத விட இந்த காலத்துல என்ன சொல்ல வேண்டியிருக்குது, கண்ணை கெடுத்துக்காதீங்க, செல்போனை நோண்டி நோண்டி கண்ணை கெடுத்துக்காதீங்க, காதை கெடுத்துக்காதீங்க, வாயை கெடுத்துக்காதீங்க, வயிற்று கெடுத்துக்காதீங்கன்னு இப்ப உள்டாவா டீச்சிங் போக வேண்டியிருக்குது. பலம் பெறுவதுங்கிறது அந்த காலத்து டீச்சிங் பாவம். இந்த காலத்துல ஐயோ இதுல கெடுத்துக்காதீங்கன்னு வந்து நின்னாவே பெரிய விஷயம். வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயத்துல எல்லாம் வேண்டாம், உடம்பு கெடும், இந்திரியங்கள் கெடும், மனம் அப்புறம் இருக்கட்டும். இந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும், பலத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் இங்கு கூறுகிறார். உடல் பலம், அடுத்தது உடல் மீன்ஸ் இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், உடல் பலம். அடுத்து என்ன சொல்றாரு, மனம் பலம். அதுல இருக்கிற கல்மஷங்களை எல்லாம் விலக்கி கர்ம யோகத்தை பண்ணி நீ மனதை என்ன பண்ணிக்கோ, சுத்திகரணம் பண்ணிக்கோ. டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். வேதாந்தம் சொல்ற விஷயங்களை கிரகித்துக் கொள்கிற மனம் பலம் அடைந்ததாக இருக்க வேண்டும். அப்ப பலம்னா என்ன, அங்க இருக்கிற கல்மஷங்களை நம்ம விட்டு ஓடி இருக்கணும். ராக துவேஷ மத மாத்சரிய காம குரோத சுயநலம் கர்மம் பொறாமை எல்லாம் நம்மள விட்டு போகும்போது மனம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். எதை பார்த்தாலும் அந்த மனதுல தெரியும். கிறிஸ்டல் கிளியரா மனதை பண்ணி வச்சுட்டீங்கன்னா வித்தவுட் எனி டஸ்ட் குப்பை இல்லாம பண்ணி வச்சு பாருங்க. அப்படி ஃபேஸ பாருங்க, தண்ணியில கிறிஸ்டல் கிளியர் அப்படி அழகா தெரியும் ஃபேஸ். அந்த மாதிரி மனதை பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் கிரகிக்கும். அடுத்தது புத்தி. அது எது, சூழ்நிலையில் சரியான முடிவெடுக்கிற சக்தி. அதாவது சாஸ்திரம் சொல்றது வேற மாதிரி இருந்தாலும் அதை சிந்தித்து சிந்தித்தல்ங்கிற அந்த இடத்துல புத்தி, சிந்திக்கிற சக்தி வேணும். அது ஷார்ப் மைண்ட்னு சொல்லுவோம். திருப்பி திருப்பி சிந்திச்சுதான் புத்தி வந்து சிந்திச்ச பழகம். ஏன்னா சிந்திக்கிறதே நம்ம கொஞ்சம் வயசுல நிறுத்திடும். ஸ்கூல் கோயிங் ஏஜோட சிந்தித்தல்ங்கிறது நாம சொல்ற வந்துங்க, ஒரு சொந்தக்காரங்களை பத்தி பேசுறது அது பேர் சிந்தித்தல் அல்ல. இங்க போறது எப்படி போறது அதுக்கு பேர் சிந்தித்தல் இல்ல. சிந்தித்தல் என்றால் ஒரு விஷயம் எனக்கு புரியாத வரை சிந்தித்து, ஒரு உண்மை, ஒரு இறைவன் ஒரு சிந்தித்தல்ல இங்கதான் சிந்திக்கிறோம். ஒரு விஷயம் இறைவன் கூறுகிற விஷயம் உண்மை, அதுல மாற்றுக்கருத்துக்கே இடமில்லை. அதை எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. இப்ப சிந்தித்தல்ங்கிற ஏரி எங்க ஒர்க் ஆகுது, எனக்கு இறைவன் சொன்ன கூற்று எனக்கு புரியாத வரை, புரியும் வரை எடுத்துக்கலாம், புரியும் வரை அதை சிந்தித்து புரிந்து கொள்ளுது. புரியிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கணும், தாட் ப்ராசஸ் போகுது பாத்தீங்களா. அது வந்து சுயமா கண்ண மூடிக்கு வந்து தியானத்தில் நடைபெறுவது அல்ல. கண்ண மூடி உட்கார்ந்தா இறைவன் சொல்ற கூற்று வந்து உள்ள யாராவது மண்டைக்குள்ள திறந்து போட்டுருவாங்களா என்ன, அப்படி அல்ல. இறைவன் சொல்லுகிற கூற்றை என் புத்தி ஏற்றுக்கொள்கிற வரை ஒரு சாஸ்திர குரு உதவியுடன் சிந்தித்தல். ஏன்னா எப்ப நாம சிந்தித்தல்ங்கிற வேர்டு போட்டாலும் இங்க வந்து நிக்கணும். இல்லைங்க நான் உட்கார்ந்து இன்னைக்கு சிந்திச்சு பார்த்தேங்க, இன்னைக்கு எப்படி கர்மயோகம் பண்ணலான்னு சிந்திச்சேன், அதுக்கு பேர் சிந்தித்தல் அல்ல. இறைவன் சொல்லுகிற கூற்றை என்னுடைய புத்தி ஏற்றுக்கொள்ளும் வரை ஒரு காம்படிட்டிவ் குரு அண்டர் அ காம்படிட்டிவ் குரு ஃபார் அ லாங் டைம், அதுக்கு பேர் தான் சிந்தித்தல். அந்த சக்திய ஸ்கூல் கோயிங் ஏஜ்ல நம்ம கொஞ்சம் அதை வச்சிருந்திருப்போம். ஏன்னா சொல்லி கொடுக்கறது புரியுங்கிறதுக்காக நம்ம சிந்திச்சு படிப்பை ஸ்கூல் கோயிங், இப்ப ஸ்டோரி புக் படிக்கும் போது யூ ஆர் நாட் சிந்தித்தி. எந்த நீங்க புக்கு படிக்கிறீங்களங்க அதுல எல்லாம் சிந்தித்தெல்லாம் கிடையாது. நான் சொல்ற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. அங்க வந்து ஸ்டோரி புக் எடுக்கிறீங்க, ஒரு 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 ஏதோ மார்க்கெட்ல அவைலபிள் ஒரு புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா உன்னை புரியிற வரைக்கும் அங்க சிந்தித்தெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ரீடிங். என்ன இருக்கு, ஒரு ஆனந்த விகடன், குமுதன், அந்த காலத்துல அதான் படிப்போம். இப்ப என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்க எதை படிச்சாலும் அதுக்கு பேரு சிந்தித்தல் அல்ல. இப்ப நீ காலையில இருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, என்னத்தையும் சிந்திக்கிறீங்க, இருக்கிறதா ஓ இது நடந்ததா ஆச்சு, இது இங்க நடந்ததா ஆச்சு,
அப்புறம் இதுக்கு கனெக்ட் பண்ணுவோம். அத நேத்து அங்க அவங்க அப்படி பேசுறாங்க, இன்னைக்கு பேப்பர்ல இவன் அரசியல்வாதி இதுதான் நடைபெறுது. இது மேலோட்டமாக புல்லு மேயிற வேலை. இதுக்கு மூளை 1% ஒர்க் பண்ணா 0.1% ஒர்க் பண்ணா போதும், இந்த வேலை உங்களுக்குள்ள நடைபெறும். நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ, சயின்ஸ் என்ன சொல்றது, இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த சயின்ஸ் படிச்சு அதை நம்ம அப்ளை பண்ற பாருங்க, அங்கெல்லாம் வேணா சிந்திச்சு வேணும். இப்ப சயின்ஸ் ஒரு ஃபேக்ட் சொல்லும். அதை நம்ம அப்ளை பண்ணி படிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல சிந்திக்கணும். இதெல்லாம் எங்க நம்ம ஸ்டாப் பண்ணோம்? ஸ்கூல் கோயிங் ஏஜ்லயே, ஸ்கூல் முடியுது, காலேஜ் முடியுதுனாவே, அது எஸ்பெஷலி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா சிந்திக்க வேண்டி வரும். நீங்க கம்ப்யூட்டர் அவங்களாம் அதிகமா சிந்திக்க வேண்டிய, மெமரியில வச்சுக்க மெமரியில வச்சுக்கிற விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகுது, சிந்தித்து நம்ம அந்த இடத்துல நிறுத்திட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஸ்கூல் படிப்புங்கிறதே இந்த சிந்தித்துல நிறுத்து. புக் ரீடிங் நிறுத்திருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சிந்தித்துல அங்க நிறுத்தினதுனால 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வேதாந்த வகுப்புல உட்கார்ந்தோன்ன அப்பா சிந்திக்கிற சக்தி போயிருக்கும். நீங்க யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் ஏசியா இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா 10 நிமிஷம் ஓட்டினா தான் அது ஓடும். எந்த மிஷினா இருந்தாலும் கேஜெட்டா இருந்தாலும் அது ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அதேதான் நம்ம பாடி என்னது, இட்ஸ் கேஜெட். அதாவது அப்பப்ப வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆயிரும், சிந்தித்தல்னா என்னன்னே தெரியாம போயிடும். ஒரு 10 இயர்ஸ் நீங்க சிந்திக்காம விட்டுட்டீங்கன்னா, இறைவன் கொடுத்த அரிதான ஒரு பொக்கிஷம் ஏன்னா இதெல்லாம் மத்த அனிமல்ஸ்லாம் கிடையாது. இது எந்த ஆளுக்கு கிடையாது. எந்த ஜீவராசிகள், மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சிந்தித்தல்ங்கிற சக்தியை கொடுத்திருக்காரு. எதுக்கு நான் இவ்வளவு நேரம் சொல்றேன்னா, நான் சிந்திச்சுதான் இருந்தேன். நீங்க கிளாஸ்ல சொன்னீங்க, நான் சிந்திச்சுட்டு தானே இருந்தேன். சொல்ற விஷயங்களை, சொல்ற ஃபேக்ட் புரிகிற வரை, என் மனதில் இருக்கிற சம்சயங்கள் போகும் வரை சிந்தித்து, அங்கதான் சிந்தித்து அந்த உண்மையை அறிந்து கொள்ளுதல். எஸ் சொல்லணும். எஸ், இறைவன் சொல்வது சரின்னு சொல்ற வரைக்கும் நம்ம யோசனை சிந்திக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் அதுக்கு என்ன வேணுங்கிறாரு இவரு, பலம். ஏன்னா எனக்குதான் புத்தி சக்தி இருக்கு, நான் பல சக்தி இருக்கு, நான் கால்சியம் சாப்பிடுறேன், விட்டமின் சாப்பிடுறேன். கால்சியம் விட்டமின் எல்லாம் என்ன, உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சிந்தித்தல் என்பதற்கு என்ன வேணும், அந்த ஒரு காம்படிட்டிவ் குரு அண்டர் a long time சிந்திக்கணும். ஒரு நாள் சிந்திச்சுட்டேன், 2 நாள் சிந்திச்சுட்டேன், வேலைக்கு ஆகாது. வருடக்கணக்காக முதல்ல நம்ம சிந்தித்தலை நிறுத்துறதுனால நீங்க வகுப்புக்கு வந்த ஆரம்பத்துல சிந்திக்க கத்துக்கிருப்பீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எப்படி சிந்திக்கிறதுன்னு கத்துக்கிட்டு உட்கார்ந்திருப்பீங்க. இட் இஸ் a fact, 200% fact. அனுபவம். எப்படி சிந்திக்கணும், சொல்ற கருத்துக்களை சிந்தித்தல்னா என்னன்னு புரிஞ்சு அதுக்கு வர்றக்க இட் வில் டேக் சம் இயர்ஸ் ஃபார் யாரு சிந்தித்ததை நிறுத்தினவங்களுக்கு. இதே பாருங்க, ஸ்கூல் கோயிங் போயிட்டு அப்படியே வேதாந்த வகுப்பு சின்ன வயசுல ஒரு 20 வயசுல வந்து போறாங்க வச்சுக்கல, கப்பு முடிச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டா அவங்க அந்த கேப்பே விடல. அந்த 20 ஸ்கூல்ல இருந்து அப்படியே இங்க வர்றாங்க. அதனாலதான் அந்த இடத்துல குருகுல கல்வியில சின்ன வயசுலயே சிந்தித்து பழக்கிடுவாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த சிந்தித்தல் ப்ராசஸ்ங்கிறது அவருக்குள்ள போயிட்டே இருக்கும். அப்ப அவன் அதை விடமாட்டான். அது விடக்கூடாதுன்னு குரு சொல்லி இருப்பாரு. இப்ப நமக்கு யார் சொல்லி கொடுத்தா, சிந்தித்தல் ஒண்ணு இருக்குங்கிறது வேதாந்த வகுப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது வாட் இஸ் சிந்தித்தல் வேர்டு. சிந்திக்கிறத நினைச்சிட்டு வந்திருக்கு, நம்ம நினைச்சிட்டு ஜென்ரலா சிந்திச்சுட்டு அப்படின்னு என்ன நினைப்போம், ஒரு தியானம், ஒரு வேர்டை சொல்லி சிந்திச்சுட்டே இருக்கிறது, ஓம் நம சிவாய. அது சிந்தித்தல் அல்ல, அது தியானம். சிந்தித்தல் என்பது திருப்பி சொல்ற இறைவன் சொல்லுகிற கூற்று என்னுடைய அனுபவத்துக்கு மாறாக இருக்கும் பொழுது அது என் புத்தி ஏற்றுக்கொள்ளும் வரை அண்டர் அ காம்படிட்டிவ் குரு for a length of time சிந்தித்தல். இதுக்கு என்ன வேணுங்கிறாரு, பலம். சிந்தித்தல் என்பது என்னங்கிறாரு இந்த இடத்துல, இட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அந்த பலம் நம்ம அறியாமல் நம்ம இது ஒரு 20 வயசுல, அது 20-25 வயசுல நம்ம என்ன பண்ணிட்டோம், தொலைச்சிட்டோம். அதனாலதான் வேதாந்த வகுப்புல உட்கார்ந்தோன்ன ஃபர்ஸ்ட் தூக்கம். ஏன் தூக்கம் வருது, கரெக்டா ப்ராப்பரா படுத்து ப்ராப்பரா எந்திரிச்சுக்கணும். நான் 12 மணி வரைக்கும் முடிச்சிருந்தேன், காலேஜ் அது கண்டிப்பா தூக்கம் வரும். நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்து உட்கார்ந்தாலும் எனக்கு தூக்கம் வருதுன்னு என்ன அர்த்தம், சிந்திக்க சக்தியை என் மனம் எப்பவோ இழந்துருச்சு. அது மனம் இப்ப இண்டிகேட் பண்ணுது, உனக்கு டோன்ட் ஹாவ் தட், சிந்திக்கிற சக்தி இழந்துடலாமாங்க. உயிரோடுற வரைக்கும் கொடுத்தது, அதுதான் பொக்கிஷம். அது நமக்கு இருக்கிற பொக்கிஷம். ஏன்னா அந்த சிந்தித்தல் சக்தி இருந்தா தாங்க, பிராக்டிகலா சொல்றேன், இது வேதாந்தத்துக்கு மட்டும் இல்ல, பிராக்டிக்கலா நம்மளை சுத்தி ஒரு சூழ்நிலை வருது பாத்தீங்களா, அந்த சிந்தித்தல் சக்தி இருந்தா தான் இந்த சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னு புரிய முடியும். சிந்தித்து புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலைக்கு எப்படி நடந்து கொள்ளணும்,
அது மோசமான சூழ்நிலையா, நல்ல சூழ்நிலையா, அதுல எப்படி நான் நடந்துக்கணும், அதுல எப்படி நான் பேசணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது எல்லாம் சிந்திக்கிற சக்தி இருந்தா அப்படியே டக்கு டக்குன்னு தெரியும். அந்த சூழ்நிலையில இருந்து எப்படி வெளியில வர்றது, கஷ்டமான சூழ்நிலை எப்படி அதுல இருந்து வெளியில வர்றது, அப்புறம் அந்த சூழ்நிலையில என்னை சுத்தி நடக்கிறது சரியா தவறா, உள்ளதை உள்ளபடி காட்டுறது சிந்திக்கும் சக்தி இருந்தா புரிஞ்சுக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், உள்டாவா புரிஞ்சுக்கும். சுத்தி இருக்கிற சூழ்நிலை தவறாக புரிந்து கொண்டு என்ன சொல்லுவாங்க நம்ம இருக்கவங்க, ஏன் நான் அதை சொல்லவே இல்ல, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். நாம ஒருத்தர் நாம ஒண்ணு சொல்லியிருப்போம், அவங்க வேற மாதிரி சொல்லும் போது நம்ம சொல்லுவோம், இது நான் அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் சொல்லவே இல்லை, நான் அந்த கருத்தையே நான் சொல்லல, வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு சொல்றேங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு சொன்னீங்களோ, எழுத்த மாதிரி நின்னு கேக்குறவன், ஏய் நீ ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்றோம், ஏய் நான் அந்த பாயிண்ட்ல சொல்லவே இல்லைன்னு ஒரு பிரச்சனை வருதா இல்லையா? ஏன் வருது? ஏன் உங்களால உங்க மனதில் நினைத்ததை சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியல? தப்பா புரிஞ்சனாலதான் அவங்க தப்பா புரிஞ்சு, அது அவங்க தப்பு இல்ல, நம்ம தப்பு பாதி இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி சிந்தித்து பேசுறதுங்கிறது வாழ்க்கை எப்ப போயிடுச்சு. அப்படி தோணுதா ஸ்பான்டேனியஸா பேசி பேசி பேசி, அதுக்குதான் சுவாமிஜி ஒரு ஐடியா கொடுப்பார். ஏதாவது ஒரு 4 பேர் பேசிட்டு இருக்கும் போது நமக்கு மெயின் அர்ஜ் என்ன தெரியுங்களா, நமக்கு எப்ப கேப் கிடைக்கும் நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் உள்ள ஓடிக்கிட்டே அதுல பழைய அடிக்ட் ஆயிட்டோம். ஒரு 5 பேர் உட்கார்ந்துருக்கோம், நமக்குள்ள உள்ள என்ன ஓடுனா, எப்ப நமக்கு கேப் கிடைக்கும் நாம பேசலாம். ஐயோ அப்பா, அப்போ எப்ப கேப் கிடைக்கும் நம்ம பேசலாம் போது அவங்க கண்டிப்பா என்ன சிந்தித்தல எதையுமே பேச முடியாது. அப்ப என்ன சொல்ல, அந்த மாதிரி உனக்குள்ள ஏர்ஜ் இருந்ததுன்னா ஒரு பிராக்டிக்கலா ஒரு டெக்னிக் சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஏர்ஜ் இருந்தது அப்படின்னா நீ என்ன பண்ணு, ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க, நீ பேசணும்னு உனக்கு தோணும் போது நல்லா 2 பிரீத் எடு. நல்லா இன்ஹேல் டீப்லி, எக்ஸேல் ஸ்லோலி. இன்னொரு தடவை இன்ஹேல் டீப்லி. அப்படிங்கும் போது அவன் பேச ஆரம்பிச்சிருவான். நீங்க கேப் விட்டீங்கல்ல, 2 இன்ஹேல் பண்றதுக்குள்ள நீங்க கேப் விட்டு அவன் என்ன பண்ணிக்குவான், கேப் விட்டுட்டேன்னு அவன் பேச ஆரம்பிச்சிருவான். அப்படி ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், அப்ப சந்தோஷம் அடையணும், அப்பா நம்ம பேசல, இப்ப நம்ம என்ன பேச முடியலன்னு தவித்து கொண்டிருக்கிற மனது சிந்திக்காத மனது. இப்ப 4 பேர் பேசிட்டு போது எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, இவங்க 4 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க, என்னால அவங்க ஸ்பீட்டுக்கு என்னால பேச முடியலன்னு ஒரு கவலை வருது பாத்தீங்களா? பியோர் என்ன சைக்காலஜின்னு நினைக்கிறீங்க? ஆமா அப்படிதான் இருக்கும். அர்ஜ் டு ஸ்பீக். ஒரு விஷயத்தை பத்தி ஒரு பேசினா உடனே எனக்கு தெரிஞ்ச பத்தி பேசணும், நான் போனது பேசணும். தவறு. அந்த இடத்துல மௌனமாக இருந்து கிரகிக்கிற சக்தி யாருக்கு இருக்கும்? சிந்திக்கிற சக்தி இருக்கிறவன் பேசணும்னே நோட மாட்டான். ஏன் சிந்திக்கிற சக்தி இருக்கும், எதுக்கு சிந்திக்காத சக்தி இருக்கிறவங்கிட்ட தான் வாய் ஓவரா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், குரூப்ல வாக் தபஸ்ங்கிறது சிந்திக்க சொல்லி நாம ட்ரெயின் பண்றோம். நீங்க அங்க என்ன பண்றீங்க, இத கிளாஸ் முடிச்சோன்னா போனு, இத போனு, அதுக்கு போனு, அதுக்கு போனு, இதுக்கு போனு, அவங்க அதை அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இது என்னாச்சு எதை வெளி உலகத்தில் பேச்ச குறைச்சோங்கிற வேர்ல இப்ப என்ன ஆயிடுச்சு, உள்ள குரூப்புக்குள்ள போனு. எப்ப கேட்டாலும் யாரு கேட்டாலும் அதை என்ன ஆயிடுச்சு, நாம சிந்திக்கிற சக்தி அதிகம் பண்ணி வாக்க குறைக்கணுங்கிறது ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் தபஸ். அது இது மாறி போயிடுச்சு. அப்ப என்ன ஆகும், சிந்திக்கிற சக்தி குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதான் டெவலப் பண்ணி வாய் அதிகமா பேசுறேன்னாவே என்ன தெரிஞ்சுக்குங்க, எங்க அவசியமான இடத்துல பேசிதாங்க ஆகணும், அதுக்கு நீங்க பேசவே கூடாதுங்க ஜி, அப்படி இல்ல. இப்ப நான் 1 மணி நேரம் உட்காந்து பேசி ஆகணும், நான் ஸ்டாப்பா பேசி ஆகணும். இப்போ அதே கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிப் லாக், தேவையான இருந்தா மட்டும்தான் பேசணும், இல்லைன்னா சொல்ல வேண்டிய கருத்துக்களை 2 சென்டென்ஸ்ல மெசேஜ் பண்ணிக்கலாம், வாய்ஸ் நோட் போட்டுக்கலாம், மெசேஜ் பண்ண தெரியலன்னா வாய்ஸ் நோட் போட்டுக்கலாம். எதுக்கு போன் எடுத்து வச்சு ஹலோ ஹலோ ஹலோ, எனக்கு புரியவே இல்லை. பேச வேண்டியது ஒரு முக்கியமான கருத்துக்கள், அது பேசினா 2 நிமிஷத்துக்கு மேல போன்ல ஒரு விஷயம் இருக்காது, பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்காது, 2 நிமிஷம் அதிகம், 2 செகண்ட்ல சொல்லி முடிச்சிடலாம். எதுக்காக பண்ணேன், இதுக்காக பண்ணேன், ஓகேவா இல்லையா, ஓகே வச்சிட வேண்டியதானே. ஏன் முடியல, சிந்திக்கிற சக்தி அதிகமாக இருந்ததுன்னா வாக் தபஸ் குரு சொல்லித்தரவே தேவையில்லை. ஓவரா பேசுறீங்கன்னா சிந்திக்கிற சக்தி என்ன ஆகல, இன்னும் டெவலப்பா. அப்ப 2 வயசு வருஷா நீங்க மௌனம் கடைபிடிக்க கண்டிப்பா சிந்திக்கிற சக்தி அதிகமாகும். 2 வயசு வருஷா.
நீங்க வாய் பேச பேச சிந்திக்க சக்தி குறையுதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா மௌனம்னு ஒரு அதுதான் அந்த காலத்துல இருந்து மௌன விரதம் எதுக்கு கொடுத்தாங்க? சிந்திக்கிற சக்தி அப்பதான் அதிகமாகும். ஒரு பிராணாயாமம் பண்றது, சிந்திக்கிற சக்தி அதிகம் பண்ணும். மெடிடேஷன் பண்றது, சிந்திக்கிற சக்தி அதிகமாகும். பாராயணம் பண்றது, சிந்திக்கிற சக்தி அதிகம் பண்ணி விடும். இதுதான் ஒரு ஒரு சாதகன், ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி போகும். வாய் பேசுறோம் அப்படியாவது 4 பேர் பேசும்போது நமக்குள்ள ஒரு ஏர்ஜ் வரும் பாருங்க. அப்ப தெரிஞ்சுக்குங்க, நம்ம கிட்ட சிந்திக்கிற சக்தி இல்லை, இல்லவே இல்லை. 4 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கோம். 4 பேர் 1 மணி நேரம் பேசினாலும் நான் வாயே திறக்கிறேன், எனக்கு அவசியம் ஏர்ஜ் டியூன் வரணும். கஷ்டப்பட்டு இப்படி இருக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு பேசணும்னே தோணல அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அன்னைக்கு யூ ஹேவ் ரீச்ட் த கோல். இது நல்லா புரிஞ்சு வச்சுக்க. அந்த ஏர்ஜே எனக்குள்ள வரக்கூடாது. பேசுறாங்களா கேட்டுட்டு இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பேசுறாங்க கேட்க, பேசிட்டு இருக்காங்க கேட்க. இப்படி 5 பேர் நினைச்சோம்னா அந்த இடத்துல என்னதான் இருக்கணும்? மௌனம், அமைதி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ வேதாந்திக் ஸ்டூடெண்ட். ஒரு சாதகன், ஞாட்ட ஞானி. அவர் என்ன அப்படி பேசுறாரு, இவர் இப்படி பேசுறாரு. அவங்க ஞானத்தை அடைஞ்சவங்களுக்கு மேல ஒன்னும் தேவை கிடையாது. உடனே கம்பேர் பண்ணிக்க வேண்டியது. அவங்களே பேசுறாங்களே, நாம பேசுனா இவர் சாதக்காக அவர் எல்லாம் தாண்டி போய் உட்கார்ந்து இருக்காரு. அவரை ஏன் கம்பேர் பண்ணிக்கிறீங்க? அவர் அப்படி பேசிட்டே இருக்காரு, இப்படி பேசிட்டே இருக்காரு. இவரு பாரு பேசுறதே இல்லை, இந்த ஞானி பேசுறது இல்ல, இந்த ஞானி பேசிட்டே இருக்காரு. உன் ஞானின்னு கண்டுபிடிக்கிறதே மாதிரி தப்பு. யூ ஆர் யூஸ்டு ஜட்ஜ் அனதர் டு பி ஞானி. அவங்க பேசிட்டே இருக்காங்க. இவங்க பேச்சு குறையுதுங்கிறது எதை காமிக்குது? 5 பேர் தான் சொன்னேன் நான். எனக்குள்ள சிந்திக்கிற சக்தி இருக்குதான்னு எப்படி நீங்க மெஷர் பண்ணிக்கலாம்? 5 பேர் உட்கார்ந்து பேசும்போது பேசிட்டு இருக்கு நம்ம கேட்கலாம். எந்த ஏர்ஜ் உள்ள வந்து ஒரு ஏர்ஜ் வரும் பாத்தீங்களா, சொல்லணும் சொல்லணும், அந்த ஏர்ஜை நான் பயன்படுறேன். அது இல்லாத, அது வரல, சுபாவமாவே வரல, அமைதியா கேட்டுட்டு இருக்கலான்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. இது வந்து 2 விதம். தமோ குணத்தில் இப்படி இருப்பாங்க சில பேர், அதை நான் சொல்லல. சத்துவ குணத்தில் இருந்து பேசாமல் இருப்பது மௌனம். ஏன்னா தமோ குணத்துல என்ன தெரியுங்களா, எண்ணத்தை பேசி எண்ணத்தை ஏதையோ வளரிட்டு இருக்குதுங்க. அது ஐயோ அதல்ல. சத்துவகுண பிரதானமாக இருந்து பேசாம இருக்கும். நாட்டாம ஏன்னா உடனே அது அங்கதான் மழிடுத்து அப்படி இருந்துக்கலாம்ல. அது வந்து சில பேருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு கில்ட்டி அதை வெக்கப்படுவாங்க. நம்ம எதாவது தப்பா சொல்லிருவோம். நெகட்டிவ் அதெல்லாம் வந்து தமோ குணத்துல வரதெல்லாம் நெகட்டிவ் இதுல வரும். எப்படி நம்ம பேசினா தப்பா போயிருமா? அவங்க சில பேருக்கு அவங்களே ஒரு வட்டம் போட்டு உள்ள கொந்துக்குவாங்க. எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அதை நான் இங்க சொல்லல. எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும். சூப்பரான வார்த்தைகளை போட்டு அழகா பேசுவேன். ஆனா இங்க அவசியம் இல்ல பேசல. அவசியமான இடத்துல பேசி ஆகணும். ஒரு யாத்திராவே போறோம் அப்படின்னா டிரைவரை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அவர் எங்க வரும் தெரியாம அவர் நான் பேச மாட்டேன் உட்கார்ந்து இருந்தா அவர் எங்கே கொண்டு விட்டுருவாரு. எங்க பேசணும் அங்க பேசணும், எங்க பேசக்கூடாது அங்க பேசணும். இத வந்துங்க நீங்க பிராக்டிஸ் எப்போ வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னா யாத்திரை போற பாத்தீங்களா, அப்பதான் நீங்க டெஸ்டிங்கே பண்ண முடியும். ஏன்னா நார்மல் பீப்புள் உங்க ஃபேமிலி மெம்பரோட போனீங்கன்னா அவங்க they will brand you some other way. சோ இந்த யாத்திரைங்கிறது இதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய சக்தி எவ்வளவு இருக்குன்னு. நீங்க கூட ஃபேமிலியோட போகும்போது நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். இல்லைன்னா அவங்க வேற மாதிரி எடுத்துக்குவாங்க. இவளுக்கு அன்பில்ல அதுச்ச போச்ச கம்ப்ளைண்டிங் வந்துடும். அங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். நாமளே ஒரு இது வரும்போது எப்படி பண்ணணும்னு தெரியணும். இப்படியும் தெரியணும். அப்படி அதுக்கு என்ன வேணும்? பலம். புத்தியின் பலம். மனதுக்கு இது என்னது? இட் இஸ் அ பலம். அதத்தான் இங்க சொல்றாரு. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்கே. ஒரு வேர்டா பார்க்கலாம். பலம் வாவ விக்ஞாத் பூயஹ. பலம் வா விஞ்ஞானாத்து. ஒரு சாதகன் ஒரு சாதனையை எப்படி செய்யணும், எப்படி கத்துக்கணும், எவ்வளவு நாள் செய்யணும், எப்ப அதுக்கு முடிவு வரணுங்கிற அந்த ஞானத்தை பெற்றவன். அதை விட அந்த ஞானத்தை விட பலம் என்னங்கிறாரு? ஏன்னா அதெல்லாம் பலம் பெறணும், அதெல்லாம் உனக்கு தெரியணும்னா உன் புத்தியில என்ன இருக்கணும்? பலம் இருக்கணும். மனதுல பலம் இருக்கணும். உடல்ல பலம் இருக்கணும். அப்பதான் யூ கேன் சிட் அண்ட் டு எனி சாதனா. பலம் வா விக்ஞாத்து பூயக. விஞ்ஞானத்தை விட மேலானது பலம். அபிக சதம் விஞ்ஞானவதாம் ஏக்கக பலவானு ஆகம்பியதே. சதம்னா 100. விஞ்ஞானவதாம் 100 அறிவுடையவர்களை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. 100 அறிவுடையவர்கள் அலை ஏக்கக பலவான் ஒரு பலவான். 100 பேர் யாரு? வெறும் அறிவு மட்டும் இருக்கு, அவங்ககிட்ட பலம் கிடையாது. ஒருத்தன் வெறும் பலம் மட்டும் வச்சிருக்கான். ஏக்கக பலவான், ஒரே ஒருத்தன் பலவான்.
ஆக்கம்பதே he will tremble the 100 people. நடுங்க செய்வா. ஒரு பையன், ஒரே ஆள், அங்க 100 பேர் இருப்பாங்க. அத்தனையும் அறிவு இருக்கு, ஆனா என்ன இல்ல, பிசிக்கல் பலம் இல்ல. இங்க ஒரே ஒருத்தன் பலம் இருக்கு. சமுதாயத்துல பாக்குறோமா இல்லையா? ஒரே ஒருத்தன் அறிவுங்கிறது ஒண்ணு இருக்காது, ஆனா என்ன இருக்கும், பிசிக்கல், என்னது மேன் ஃபோர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, சுத்தி பேக்கெட் ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு பிசிக்கலாவும் பலம், புகழ், ஏதாவது ஒரு போஸ்ட்னால பலம் வருங்க, ஒரு தனத்தினால பலம் வரும். ஒரு ஒரு போஸ்ட் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அந்த போஸ்டுக்குன்னு ஒரு பலம் இருக்கும். எம்எல்ஏ, எம்பி, கலெக்டர், அதுங்கிறது ஒரு பலம். அப்படி ஒருத்தர் இருந்தானா பலம், அந்த 100 பேர்த்த என்ன பண்ணிடுவான், ஆக்கம் பேத்தன நடுங்க செய்வான். ட்ரம்பிள், நடுங்க செய்வான். அவ்வளவு பலம், சக்தி வாய்ந்ததுன்னு சொல்ல வர. நீங்க இத அடிக்க டக்குன்னு ஞாபகம் என்ன வருதுன்னா, நாலந்தா பல்கலைக்கழகம் நம்மளுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி, நாலந்தா யூனிவர்சிட்டி. அதுல 1000 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல பாப்புலேஷன்ல பாருங்க, 1000 பேர் உட்கார்ந்து அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல தங்கி இருக்கிற இடம், ஏன்னா அங்கேயே உட்கார்ந்து படிச்சாகும், வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு. அப்போ போர்டிங் எல்லாமே வசதி பண்ணி அந்த யூனிவர்சிட்டி அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி. ஒரு 10 முஸ்லிம்ஸ் வந்து தீ வச்சாங்க. 1000 பேர் வேடிக்கை தான் பார்த்தாங்க. 10 பேரு, இங்க எத்தனை பேரு எனக்கு சொல்லும் போது 1000 பேர் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், அங்க வந்தவன் ஒரு 10 பேர் தான் தீ வச்சுட்டு போயிட்டாங்க. அது எப்படி உள்ள போய் அணைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு என்ன தெரியல, ஐயோ, ஏன்னா அதோட வேல்யூ தெரிஞ்சவங்க சொல்றேன். இட் இஸ் நாட் லேன் மேன், ரோட்ல போறவங்க உள்ள இருக்கிறது என்னன்னு தெரியும், அது எரியுதுன்னு தெரியும், நம்மளுடைய பொக்கிஷன் தெரியும், நாம அதை படிச்சுட்டு இருக்கிறோம்னு தெரியும், நம்மளை தவிர வேற யாரும் அங்க காப்பாத்துறதுக்கு இல்லைன்னு தெரியும். என்ன பண்ணாங்க, எரிஞ்சு முடியற வரைக்கும் வேடிக்கை பார்த்தாங்க, உள்ள போகல. இது எதை காமிக்குது, பலம் இல்ல. அதத்தான் சொன்ன, ஒரு பையன் பலம் உள்ளவனா வந்தானா, 10 பேர் வந்தானுங்க. எத்தனை பேர், நிறைய பேர்ல வரலீங்க அதை எரிக்கிறக்கலாம், அவனுங்களாம் ஒரு 10 பேர் தான் வந்திருக்காங்க. வெறும் இதை எதை ஊத்தி பத்த வச்சாங்கன்னு தெரியல, எப்படி உள்ள வந்தா, எல்லாம் போட்டு அடிச்சு கிடிச்சு உள்ள வந்துட்டானுங்க. வந்து அவனுங்களை 10 பேர்த்த ஏங்க 1000 பேர் சேர்ந்து வெளியே தள்ளி இருக்க முடியாதா? அப்படித்தான் 2 பேர் செத்தாதான் சாவுமே. என்ன இன்னைக்கு பாருங்க எத்தனை உபனிஷத்துகள் நம்ம லூஸ், அந்த எரியப்பட்டதுனாலங்க நம்ம நிறைய லூஸ் பண்ணிட்டோம். என்னென்ன லூஸ் பண்ணாங்க கணக்கே இல்ல. 1000 உபனிஷத்து 100 தான் இருக்குது. 1008 உபனிஷத்து இருந்திருக்கு, எல்லாம் எரிஞ்சிருச்சு. எல்லாம் அப்பெல்லாம் இதுதான் இல்லை, ஏன் ஓலைச்சூடி தானே, பத்த வச்சதும் சும்மா குப்பு 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 குப்புன்னு எரியுது. 1000 பேர் நின்று வேடிக்கை பார்த்திருக்காங்க. அப்போ உள்ள போனா அதான் அந்த பலம் இல்ல அவங்க கிட்டேங்கிற, அதைத்தான் இங்க சொல்றாரு இவரு. 1000 இங்க நடந்து இவர் சொல்றாரு, சதம்ங்கிறாரு. 100 பேர்த்த என்ன பண்ணுவான், நடுங்க வைப்பான். ஆக்கம் பேத்துனா ட்ரம்பிள், இங்கிலீஷ்ல வந்து ட்ரம்பிள்னு சொல்லுவோம். அதாவது மனதுக்குள்ள ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிடுவான். ஒருத்தன் அடிக்கலினா கூட அந்த ட்ரம்பிள்ங்கிறது உள்ள மனதுக்குள்ள வருகிற ஒரு கலக்கம், பயம். இருட்ட கண்டு வர பயம் இல்ல, அடுத்து என்ன செய்ய போற தெரியாம பயப்படுறான் பாத்தீங்களா, அது பேரு ட்ரம்பிள். அத சொல்றாரு. அடுத்தது பலவான் ஆக்கம் பயத்தே, நடுங்க செய்து விடுவான். சக யதா பலி பவதி, சக ஒருவன், சகனா அவன், எவனோ ஒருத்தன், யதா எப்பொழுது, பலி பவதி எப்போது அவன் பலமுடையவன் ஆகிறானோ, பலி மீன்ஸ் அதை பலத்தை உடையவன், பலி பலி பவதி பலமுடையவன் ஆகிறானோ, அத உத்தாத்தோ பவதி, அந்த மனதில் பலம் உடையவன் தான், அதற்கு பிறகு அப்பொழுதுதான் அவன் குருவுக்கு அருகில் செல்கிறான். எங்க பாயிண்ட் எங்க வராரு பாருங்க, அந்த மனதில் பலம் இருக்கிறவன் தான் குரு கிட்டேயே போக முடியும். கமனா எழுதுவார் சங்கராச்சாரியர் பாஷ்யத்துல, கமனா சக்தினா குருவை அடைகிற சக்தி. அப்போ எல்லா கம்ஃபர்ட் ஜோனையும் விட்டுட்டு டிஸ்கம்ஃபர்ட் ஜோனை தேர்ந்தெடுக்கிறான்னா, ஏன்னா குரு கிட்ட வந்து என்னதான், நீங்க குரு கிட்டையும் போயிட்டீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சு செய்வாரு. எது நீ கம்ஃபர்ட் நினைச்சீங்களோ அதெல்லாம் நோம்பாரு. எது டிஸ்கம்ஃபர்ட் ஜோன், அங்க வா வாம்பாரு. எது ஒரு செகண்ட் அவர் அங்க கூப்பிடறானா அதான் இருக்கு.
அப்ப அதுக்குள்ள என்ன வேணும்? பலம். எங்க தொடராரு பாருங்க. பலம் பலம் இவ்வளவு நாள் எதையோ உடல் பலத்தை சொல்லிட்டு கடைசியில் எங்க வந்து இறைவன் எங்க அப்படி டக்குன்னு ஊசி ஊத்துறாரு பாருங்க. ஒருவன் குருவிடம் என்னங்க, குருவிட்ட பாருங்க என்னங்க பெரிய பலம் நீங்க நினைக்கலாம். போய் பாருங்க. அப்படியே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் எல்லாத்தையும் அப்படியே நசுக்கி கொண்டாந்து அப்படியே எங்க வேணாலும் உட்கார வைப்பாரு. எது எது எனக்கு பிடிக்காதோ, எது எது என்னால செய்ய முடியாதோ செய்யி செய்யி செய்யி. டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன்ல நம்மள வாலண்டரா அவரை தவிர வேற யாரும் உட்கார வைக்க முடியாது. ஏன்னா மத்த வாய் பேசிடும். அதெல்லாம் முடியாதுப்பா. வாய் நல்லா பேசுவா, அவர்கிட்ட வாயும் பேச முடியாது. சோ அதை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுவாரு? கொண்டாந்து டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன்ல ஒரு செகண்ட் 24 மணி நேரமும் நீ டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிறேயான்னு பாக்குறது குருவோட வேலையை. இட்ஸ் ஃபேக்ட். டைஜஸ்ட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். குருவோட வேலை என்ன தெரியுங்களா? சிஷ்யர்கள் எங்காவது கம்ஃபோர்ட் ஜோன்ல போயிருவாங்களா? ஐயோ இங்க கம்ஃபோர்ட் ஜோன் போறாங்களா? வா 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 வா. எடுது 24 மணி நேரத்துல ஒரு செகண்ட் கூட நம்மள கம்ஃபோர்ட் ஜோன்ல விடாம டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன்ல உட்கார வைக்கிறவர் தான் உண்மையான குரு. இவங்க நல்லா எனக்கு கெட்ட சொல்லுவாங்க, இவங்க நல்ல பேர் வாங்க முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போயிருவாங்க. அதை பத்தி கவலையே ஓடையே ஓடிக்கும். என் வேலை என்ன? உன்னை டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன்ல உட்கார வைக்கிறதா என் வேலையே. இதை ஃபர்ஸ்ட் நாள சொல்லி வச்சுக்கலாம், அப்பவே எஸ் ஆயிருப்பீங்க. ஐயோ இது இவ்வளவு நாள் கழிச்சுதான் இப்ப என்ன பண்ணியது, என்னால ஓபன் பண்ணவே முடியும் இந்த விஷயத்த. ஆனா ஃபர்ஸ்ட் டேல இருந்து இதுதான் பிளான். மாஸ்டர் பிளான் என்ன? ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்ட் கூட அவங்களை எங்க உட்கார வைக்க கூடாது, கம்ஃபோர்ட் ஜோன்ல உட்கார. ஏன்? அப்பதான் பலம் இருக்கிறவன் அதுக்கு அந்த வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். தாக்கு பிடிக்கிறீங்களான்னு பாக்கலாம். தாக்கு பிடிக்கிறீங்களா? எதை போய் சொன்னீங்களா? என்னத்தையும் போய் கூட்டு போய் தாக்கு பிடிக்கிறது? எப்ப பார்த்தாலும் டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கே வா வா வாண்டா. அதை தாங்குவதற்கு ஒரு பலம் வேணும் இல்லையா? அதுதான் சொல்றாரு. அந்த பலம் இருப்பவன் தான் எது? உத்தாத்தா அப்படின்னு என்ன? குருவை அணுகுவா. அது எங்க போனாரு சங்கராச்சாரியர்? கேரளா எங்க இருக்குது? தர்மதா நதிக்கரை எங்க இருக்குது? வயசு என்ன? அவரு வயசு என்ன? உடனே அவரெல்லாம் சிவனோட அவதாரங்க போயிட்டாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. அவருக்கு அதே காலு கை வலி, நரம்புகள் வலி, பசி, தாகம் எல்லாமே இருக்கிற உடம்புலதான் இருக்கு. அவர் என்ன இறைவன் சொரூபமாவா வந்திருந்தாரு? மனிதனாகதான் இருந்தாரு. அப்போ அவருக்கு பசி, தாகம், வலி, கால் வலி, கை வலி, பசி, ஒரு உடம்பு. அதாவது ஒரு புது இடத்துக்கு போனீங்கன்னு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா? உடம்பு ஏத்துக்காது, அந்த ஃபுட் ஏத்துக்காது, அந்த கிளைமேட் ஏத்துக்காது. உடனே ரெசிஸ்டன்ஸ் ஒரு படிக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா படுத்து உடம்பு. ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னா ஓகே ஆயிரும். ஆனா அது வரைக்கும் என்ன? சளி பிடிக்கும், காய்ச்சல், ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணி பாடி என்ன பண்ணிட்டு இருக்குது உள்ள, அதை தாங்கணுமே. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் பர்மனண்டா வாழ்றதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி ஜோக். இவர் இருந்தது இங்க கேரளா, குழு 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 குழுன்னு. அங்க வானா என்னது அது? வெயிலா இருக்கும். சோ என்ன பண்ண முடியாது அவங்களால, பாடி அவ்வளவு கஷ்டப்படும். அதான் பலம்னாரு. எத்தனை வயசுல? 8 வயசு. யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அது என்ன? அது பலம் வேணுமா? அப்ப அதைத்தான் சொல்றாரு. உதாத்தா பவதி. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒரு பலத்துலதான் குருவை அவன் அணுகவே முடியும். அணுகிறதுனா அவரோட போய் வாழணும் அப்படின்னாவே கண்டிப்பா பலம் அந்த காலத்திலும் இல்ல இந்த காலத்துல ஆன்லைன்ல படிச்சாலும் மனதில் பலம் இருந்தால்தான் குருவோடு ஒரு குருவோடு பயணிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் அவர் அங்கமாக ஏற்றுக்கொண்டு நம்ம பயணிக்கிறோம்னாவே என்ன வேணும்? பலம். அடுத்தது உத்திஷ்டன்னு பரிச்சரித்தா. உத்திஷ்டனா அவரிடம் சென்று முதல்ல போய் ரீச் ஆவருக்கே பலம் வேணும். அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் உத்திஷ்டனா அவரிடம் சென்று சேர்ந்ததுக்கு அப்புறம் பரிச்சரித்தா பவதி. அந்த பலம் இருக்கிறவனாலதான் குருவுக்கு சேவை செய்ய முடியும். என் வீட்டு வேலையே செய்ய முடியலையும் போது குருகிட்ட போய் அவர் வீட்டெல்லாம் கூட்டி துடைக்கிறதுனா கண்டிப்பா என்ன வேணும்? இங்க நம்ம வீட்டு வேலையை முடிக்கிறக்கே இங்க என்னது நமக்கு? ஐயோ இது முடியலையே அது முடியலையே, நீ கால் வெள்ளியே அவ வர லீவ் போட்டாலே கால் 8 மணிக்கு போனா ஐயோ 8 மணிக்கு போன கிட்டே போறதில்ல. ஏன்னா அவ்வளவுதான் இருக்கும், 8 மணிக்கு போன் வருது. சோ இவ்வளவு பயந்து வாழ்றவங்க, ஐயோ இன்னைக்கு வரலையே, என்னால முடியலையே, இன்னைக்கு இந்த வேலை முடியல அந்த வேலை முடியலன்னு புலம்புறவங்க ஒரு குருவோட வீட்டுக்கு போய் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, கிரகஸ்தாவா இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுல போய் வேலை செய்யறதுன்னா எக்ஸ்ட்ராடினரி பலம் இருக்க வேண்டும். அப்பதான் அவங்களால உடனே எனக்கு வந்துங்க பிறவிலேயே நான் ஒரு சீக்காளி, அது ஒரு பெருமையா வேற நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. என்ன எங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க போய் பண்றவங்கன்னா உடம்பு பலம் நினைச்சிட்டீங்களா? உடம்பு அவங்களுக்கு வலிக்கு. இங்க செய்யும் போது எப்படி உங்களுக்கு வலிக்குதோ அதேதான் உங்களுக்கு வலி, அங்க போய் செய்யும் போது என்ன வலியோ அதேதான்.
ஆனா அவங்களுக்கு என்ன இருக்குது? குரு சேவா அவனால பண்ண பலம் இருப்பாதான். பரிச்சரிதா. பரிச்சரிதா மீன்ஸ் குரு சேவா. ஏன் குரு சேவா, குரு சேவன் அடிக்கடி சொல்றீங்க? பணிவு என்பது எனக்குள்ள வரங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இயற்கையாவே பணிவுங்கிறது இருக்காது. ஒரு 40 இயர்ஸ் வரும்போது ஏன்னா, அந்த ஏஜ் இவ்வளவு வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டோங்கிறது போதுங்க, பணிவு வராது. நீங்க வேற ஒண்ணுமே வேண்டாம். 40 வருஷம் கொட்டை போட்டு இந்த உலகத்துல அப்படின்னாவே, ஆ கெத்து. கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிருக்கோம். கெத்து. கொஞ்சம் கல்யாணம் பண்ணி குடும்ப உருப்படியா இருந்திருக்கோம். கெத்து. பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம். கெத்தோ கெத்து. பேரன் பொறந்துட்டான். கெத்தோ வேற ஒண்ணுமே வேண்டாம். இந்த ப்ராசஸ் நடந்தாவே போதும் நமக்குள்ள என்ன வராது? யாரும் என்ன பண்ண மாட்டோம். ஏன்னா 2, 3 வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. 2, 3 இடத்துல பிசினஸ் பண்ணி ஜெயிச்சிருப்பீங்க. 2, 3 உறவுகிட்ட ஜெயிச்சிருப்பீங்க. போதும். நீ பெருசா பிஹெச்டி 3 எல்லாம் வாங்க வேண்டாம். இதுகளுக்கே எப்படின்னா, அதுகளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க பணி. பணிவுங்கிறது அந்த 3 பிஹெச்டிக்குள்ள நீங்க ஒரு பிஹெச்டி என்ன, ஒரு டபுள் டிகிரி வாங்கிட்டாவே, அந்த பணிவுனா கிலோ என்ன விலைன்னு கேக்குதுங்க. அது நாம அவங்களோட பரவாயில்லைங்கிறேன். இங்க ஒண்ணுமே நடந்திருக்காது. கல்யாண நாள்ல இருந்து ஒரு ச மூளைக்கு ஒரு வேலை இல்லாம தத்தி மாரி தான் இருந்திருப்போம். ஆனா என்னது? இதெல்லாம் சாதிச்சு பணி. சோ அதனால என்ன சொல்றாரு? இந்த பணிவு வரணும்னா, குரு சேவை பண்ண அந்த பணிவு தானா வருங்கிறது இறைவனோட கணக்கு. என் கணக்கு இல்ல. குரு சேவா. அதாவது குரு சேவை இப்ப எல்லாத்துனாலும் பண்ண முடியாது. ஆனா, குருவுக்கு தேவை வந்துங்க, சிஷ்யனுடைய சேவையை நம்பி எதிர்பார்த்து குரு கிடையவே கிடையாது. அவர் எத பார்ப்பார்னா, அந்த பணிவு இருக்கா? அதுதான் அவர் பார்க்கிற பார்வையில அவருக்கு தேவை. எனக்கு நீ வந்து சேவை பண்ணணுங்கிறது அது அப்படி எதிர்பார்த்தா அவர் குருவே அல்ல. ஆச்சா? ஆனா அவர் செய்யணும். நீ பாரு எப்படி ஒரு இக்கட்டான நிலைன்னு. அவர பொறுத்தவரைக்கும் யாரோட சேவையும் தேவையில்லைன்னு வந்துதான் இங்க உட்கார்ந்திருக்காரு. ஆச்சா? ஆனா குரு கிட்ட சிஷ்யன்ட்ட என்ன வந்தாகணும்? பணிவு வந்தாகணும். அது அவ்வளவு ஏன்னா ஒரு தனம், ஒரு குடும்பம் குடுக்குற கர்வம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பணிவு 0 பண்ணி விட்டுரும் நம்மள. அப்போ அந்த இடத்துல பணிவு வந்தா தான் சாஸ்திரம் புரிய போகுது. அப்ப அவர் என்ன பார்ப்பாரு? பணிவுங்கிற மனப்பான்மை வந்துருச்சா? அதனாலதான் குருவுக்கு சேவை பண்ண முடியலைனாலும், மக்களுக்கு போய் சேவை பண்ணு. நரசேவை பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் போய் குருவுக்கெல்லாம் 100 பேர் ஆசிரமத்துல இருந்தா 100 பேர் சுவாமிஜி ரூமுக்குள்ள உள்ள நுழைய முடியாது. ஒரு 2 பேர் தான் அலவுடு. மத்தவங்கள வெளியில தான் நின்னுக்கணும். கூட்டுவாங்க, லைப்ரரி பாத்துக்குவாங்க, செடிக்கெல்லாம் தண்ணி விடுவாங்க, சமையல் கிச்சன்ல காய்கறி கட்டுவாங்க, சமையல் இப்படித்தான் பண்ண முடியும். அதுவும் கிடைக்காதவங்க வெளியில இருந்து வந்துட்டு போறவங்க. ஆசிரமத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கும். வெளியில இருந்து வந்து படிச்சு போறாங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ண முடியும்? எந்த வேலைக்கு அவங்களும் உள்ள விட மாட்டாங்க. கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவோம். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால என்ன சொல்லுவாரு? நரசேவை போய் பண்ணு. இங்க பண்ண முடியலையா? வேற எங்காவது போய் பண்ணு. பண்ணுனா மட்டும்தான் பணிவுங்கிறது உங்களுக்குள்ள வரும். அது வரைக்கும் வந்த மாதிரி இருக்கும். அப்படி வேணா வச்சுக்கோங்க. எப்பக்குன்னு போறீங்க. இப்ப நரசேவையோ பண்ணலைன்னா பணிவுங்கிறது வந்த மாதிரி தான் அப்படின்னு என்ன அர்த்தங்க? நீ அழகா இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அழகு இல்லைன்னு அர்த்தம். இந்த புடவையில அழகா இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அத மாதிரி நரசேவை பண்ணாம பணிவு இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அப்ப இருக்குங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதனாலதான் குரு சேவை வந்து என்ன சொல்ல பாருங்க, பரிச்சரிதா பவதி. அப்ப அவனுக்கு பலம் இருக்கிறவன் தான் குரு கிட்ட போறான். பலம் இருக்கிறதுனாலதான் குரு சேவையோ நரசேவையோ. ஏன்னா குரு சேவை குரு கிட்ட இருக்கிறவங்க பண்ணிக்கிறாங்க. இல்லாத என்ன பண்ணி ஆகணும்? நரசேவை. ரெண்டும் பண்றதுக்கு அவனுக்கு என்ன வேணும்? பலம். அடுத்தது பரிச்சரன்னு உபசத்தா பவதி. இத ரெண்டையும் பண்ணுனாதான் சேவை மூலம் பரிச்சரன்னு இந்த சேவை நரசேவை நாராயணன் ஏதோ ஒரு சேவை பண்ணுவதன் மூலமாதான் சரியான உபசத்தான் என்னங்க, சரியான பாத்திரம் ஆகிறான் பவதி. அப்பதான் அவன் வேதாந்திக் ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கு சரியான பாத்திரம் ஆகிறான். அப்பதான் ரெடி டு ரிசீவ். இதுக்கு பல வருடங்கள் ஆகும். குருகிட்ட வந்ததுக்கு அப்புறம் பல வருடங்கள் ஆகும் நம்ம பாத்திரமாகும். 2வது நாளே கர்மயோகமா எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், இப்ப செஞ்சுட்டு இருக்க மாதிரிதான் இருக்கும். பாத்திரமெல்லாம் ஆக முடியாது. அப்படி சரியான பாத்திரம் ஆனதுக்கு அப்புறம் பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, உபசீதன்னு திரஷ்டாபவதி. அதுக்கப்புறம் தான் அந்த பாத்திரம் ஆனதற்கு பிறகுதான் குருவுக்கு அவன் பிரீத்தி ஆகிறான். திரஷ்டா குருவை, அதாவது திரஷ்டா பவதிக்கும் போது குருவை அவன் கவனிக்கவே ஆரம்பிப்பான்.
பாத்திரம் ஆனதுக்கு அப்புறம் தான் குருவையே கவனிப்பான். அப்ப இத்தனை நாள் கண்டிப்பா கவனிச்சிருக்க மாட்டான். கண்டிப்பா குருவை கவனிச்சிருக்க மாட்டான். ஏன்னா நான் சொல்றீங்க இவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க, எதை போட்டிருக்கேன், இறைவன் சொல்லி வச்சுட்டாரு. அது வரைக்கும் குருவை பார்த்தல் என்றால் என்ன? அப்படியே உத்து என்ன படம் கட்டிருக்காங்க, அது இல்ல. நேத்து என்ன முந்தா நேத்து என்ன, அது இல்ல. குருவை திரஷ்டா பவத்தினா என்ன, பின் வேற என்ன? திரஷ்டானா கண்ணு எது காமிக்குது, அதான திரஷ்டா. அவர் எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி பேசுறாரு, ஒரு சூழ்நிலையில அவர் எப்படி பிஹேவ் பண்றாரு, அவர் பேசுறதுக்கும் அவர் நடந்துக்கிறதுக்கு என்ன, இதுக்கெல்லாம் தான் யாத்திரைகள். அவரோட ஒரு அவரோட கிட்ட வரும்போதுதான் அவருடைய நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பிப்பான். அதுக்கு இட் வில் டேக் சம் இயர்ஸ். உங்களை எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம். சொன்னது புரிஞ்சு எழுந்து போயிட்டே இருப்போம். அவர் ஒரு ஆள் அவர் கவனிக்கணும்னு தோன்றக்கே ஒரு வருஷம் இருக்கும். அட இது எப்படி இவருக்கு இருக்குது, இது எப்படி இவர் இம்பை பண்ணிருப்பாரு, இந்த பழக்கம் எப்படி இவருக்கு வந்தது, இவர் எப்படி இப்படி இருக்க, இப்படின்னு அவரை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு என்ன, அது இறைவன் என்ன சொல்றாரு, டேய் உனக்கு அவரை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வேணும், பார்க்கறதுக்கு என்ன வேணும் மனசுல பலம். எந்த டாபிக் ஓடிட்டு இருக்குது, அந்த பாத்திரம் ஆனதுக்கு பிறகுதான் சாஸ்திரத்தை உள்வாங்கணும்னா படிக்க ஆரம்பிச்சான சொன்னாரு. பாத்திரம் ஆனோன்னா அவர் சிரவணம் பண்றான்னு சொன்னாரு. இன்னும் சிரவணத்துக்குள்ள டைம் இருக்கு. அவன் பாத்திரம் ஆனதுக்கு அப்புறம் தான் குருவை திரஷ்டா பவதி. உபசீதன்னா அருகில் சென்று, அருகில் இருந்து அவரோட, உபன என்ன அருகில், அவரோட அருகில் இருந்து, அதாவது கூடவே வாழலாம். மகளா மருமகளா ஒருத்தர் வாழ்ந்துட்டு பாடம் படிச்சுட்டு இருக்கலாம், அது வேற விஷயம். கூடவே தான் இருக்காங்க, 5 அடி டிஸ்டன்ஸ் உட்காந்துருக்காங்க, அது இல்லை. உடனே அவங்களுக்கு கிஃப்ட், அவங்க பக்கத்துல குரு பக்கத்துல உட்காந்துருக்காங்க, அது இல்லை. பக்கத்திலே வாழலாம், கூடவே வாழலாம், வாக்கிங் போயிட்டே இருக்கலாம். ஆனா அந்த ஒரு என்ன சொல்றது, முக்கண், அந்த 3வது கண் கொண்டு பாக்குறேன் பாருங்க, அவருடைய அறிவை ஸ்மெல் பண்றது, அவருடைய ஆக்டிவிட்டிஸை ஸ்மெல் பண்றது வேற, அவருடைய நடவடிக்கைகளை கவனித்தல் என்பது வேறு. படித்ததுக்கும் அவருடைய அப்படி மேட்ச் பண்ண தெரியும். நாம படிக்கிறதுக்கும் அவருடைய ஆச்சாரத்தை, அவருடைய நடவடிக்கைகளுக்கும் மேட்ச் பண்ணி பாக்குறோம் பாத்தீங்களா, அது 5 அடி டிஸ்டன்ஸ் இருக்கவங்க பண்ணுவாங்களா, கிடையவே கிடையாது. 10 அடி டிஸ்டன்ஸ் இருக்காங்க, பக்கத்து வீடு இருக்கவங்களா இவங்க திரஷ்டா பவதி நினைச்சுக்காதீங்க. ஐயோ அவங்கள வெரி க்ளோஸ் டு குருஸ் ஹவுஸ், சோ தே ஆர் திரஷ்டா பவதி. நெவர் எவர். கண்ணே பார்த்துட்டு இருக்கோம் அவங்களையே, அவங்கள திரஷ்டா கிடையாது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு இவர் எப்படி ஒத்து போறாரா இல்லையா? அப்ப சாஸ்திரம் சொல்றது, ஏன்னா அவருதான் லைவ் சாஸ்திரம். அடிக்கடி சொல்லுவாரு, குரு யாரு, லைவ் சாஸ்திரம். முண்டக்கோ உபநிஷத் புக்கு அது கபோர்ல இருக்கும், அது கான்ட் டீச் எனிதிங். லைவா சாஸ்திரம் யாரு, குரு லைவா சாஸ்திரமா இருக்கிறாரான்னு திரஷ்டா பவதி. அப்ப சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்குங்கிறது கொஞ்ச நாளைக்கு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் என்னவா வருவான், திரஷ்டாவா வர முடியும். ஃபர்ஸ்ட் டேவா திரஷ்டாவா பவதி எப்படி இருக்கும், சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல கத்துக்கணும். கத்துக்கிட்டு அவர் அதுல வாழ்றாருன்னு கண்டுபிடிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் யாரு, அதுக்கு என்ன வேணுங்கிறாரு இவரு, பலம். திரஷ்டா பவதி உபசீதன்னு குருவை கவனிப்பவன். தமிழ்ல டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா கவனிப்பவன் ஆகிறான். அப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு, இப்போ ஸ்ரோதா பவதி. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சிரவணமே நடைபெறுகிறது. இத்தனை நாள கேட்டதுங்க, அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், அது சிரவணம் மாதிரி, சிரவணம் அல்ல. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஹெல்ப் பண்ற வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும், நீங்க அங்கிருந்து குருவை அணுகிறது இருந்து ஸ்ரோதா ஆகிற வரைக்கும் ஒரு லாங் ப்ராசஸ் இருக்கு. அதை தாண்டி வந்தீங்கன்னா தான் நீங்க என்ன உங்களுக்கு நடைபெற ஆரம்பிக்குது, ஸ்ரோதா சிரவணம் பவதி. ஸ்ரோதா பவதி கேட்பவன் ஆகிறான். அப்படின்னா சொல்றது, அப்ப இவ்வளவு நாள் கேட்டதுக்கு இப்ப கேட்கறதுக்கு என்னங்க வித்தியாசம்னா, ஸ்ரோதா அந்த குவாலிபிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் மனதில் சென்ற விஷயங்கள் நிற்கும். இங்க நிக்குது வாயில வர மாட்டேங்குது, இந்த பிரச்சனையில வர, மனதில் அப்படி ஸ்ட்ராங்கா நிற்கும். ஸ்ரோதா மனதில் செல்லும், மனதுக்குள்ள செல்லும், அப்புறம் மனதில் நிற்கும். அப்பதான் அவன் ஸ்ரோதா பவதி. எனக்கு காது அப்பவும் கேட்டுது, இப்பவும் காது கேட்டுட்டு இருக்குது, எல்லா விஷயமும் உள்ள போயிட்டு இருக்கு. அப்ப என்னங்க ஸ்ரோதா பவத்தின்னு சொல்றாருன்னா, சொல்ற விஷயங்கள் உள்ள மனதில் பதியும். அடுத்ததான் என்ன பண்றான், மந்தா சிந்திப்பவன் ஆகிறான். இப்ப சிந்திக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு பாருங்க, எவ்வளவு வருடங்கள் தேவைன்னு பாருங்க. அப்புறம் தான் மந்தான் என்ன, சிந்திப்பவன். கேட்ட விஷயங்களில் டொல் பண்ற சக்தி அப்பதான் அவனுக்கு கிடைக்கும். அந்த கேட்ட விஷயத்துல dwelling in the knowledge, சிந்திக்கிற சக்தி மந்தா பவதி.
அதுக்கப்புறம் தான் அவன் என்ன ஆகிறான், போத்தா பவதி, புரிந்து கொண்டவன். நாம என்ன நினைக்கிறோம், எல்லாம் புரிஞ்சுச்சு, எல்லாம் கிளாஸ் ஃபுல்லா புரிஞ்சா, என்ஜாய் த கிளாஸ். எப்படி? ஹவு கேன் யூ என்ஜாய் த கிளாஸ் வித்வுட் ஸ்ரோதா மந்தா போத்தா பவதி? இந்த போத்தா பவதிக்கு எத்தனை வருடங்கள் ஆகுங்கிறது அவங்களுடைய இதை பொறுத்து. போத்தா பவதி, புரிந்து கொண்டவன் ஆகிறா. அதுக்கப்புறம் தான் அவன் என்ன ஆகிறான், கர்த்தா பவதி. அதுக்கப்புறம் தான் கர்மயோகத்தை கேட்டு குருவுக்கு அருகில சென்று இப்ப என்ன பண்றான், கர்த்தானா அனுஷ்டானம், கர்மயோகத்தை உங்களால பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டே கேட்டோன்னே நான் இன்னையில இருந்து கர்மயோகா ஸ்டார்ட் பண்றேங்கிறது let it be, அவ்வளவுதான். அப்பதான் என்ன ஆகிறா, கர்த்தா அனுஷ்டானம் செய்கிறா. ஏப்பா மௌனத்தை பத்தி பேசுறாங்களா, அனுஷ்டானத்துக்கு அப்பதான் வரும். வாக்தபஸ் சொல்றமா, அப்பதான் அனுஷ்டானத்துக்கே வருவான். அது வரைக்கும் அவன் அனுஷ்டானம் பண்ண முடியவே. இதெல்லாம் இல்லாம ஒரு எதை குரு சொல்லி கொடுக்குற வேல்யூ சொல்லி கொடுக்குறோமா இல்லையா, மௌனம். இப்ப சொன்னதுனால சொல்றேன், மௌனம் வாக்தபஸ். அப்பதான் அவன் மௌனத்துக்கு வருவான். வாக்தபஸுக்கு இப்பதான் வர்றான். ஸ்ரோதா பவதி, மந்தா பவதி, போத்தா பவதி. அதுக்கப்புறம் இந்த போத்தான்னு என்ன, புரிந்து கொண்டவன். இந்த இடத்துல நிதித்தியாசனம் போகக்கூடாது, புரிந்து கொண்டவன் ஆகிறான். இந்த இடத்துல சிரவணமான நிதித்தியாசனத்தை, சிரவணத்துக்கு மட்டும்தான் ஸ்ரோதா போகுங்க. மந்தாங்கிறது சிந்திப்பவன் ஆகிறான், போத்தாங்கிறது புரிந்து கொண்டவன் ஆகிறான். எது குரு சொல்றத அப்பதான் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் எங்க வருவான், கர்மயோகம்னு ஒரு டாபிக் எடுத்தா கூட இப்பதான் அவன் என்ன ஆகிறான், கர்த்தா பவதி. ஒரு வேல்யூ சொல்லி கொடுக்குறாங்களா, கர்த்தா பவதி. மௌனம் சொல்லி கொடுக்குறாங்களா, கர்த்தா பவதி. எந்த வேல்யூ ஆனாலும் சரி, கர்மயோகமா இருந்தாலும் சரி, தியானம் சொல்லி கொடுக்குறோமா, கர்த்தா பவதி. தியானத்தையும் அப்பதான் என்ன பண்றான், கண்ண முடிதாங்க வந்திருப்போம், ஓம் நம சிவாய தான் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துக்கு என்ன ஆகிறான், கர்த்தா பவதி. அப்புறம் பாருங்க, விஜ்ஞாதா பவதி. அதுக்கப்புறம் தான் அந்த விஞ்ஞானம்னா அந்த பலத்தை அவன், இந்த இடத்துல போக்தா, விஞ்ஞானம் மீன்ஸ் இந்த இடத்துல போக்தா. கர்த்தாக்கு அப்புறம் என்ன வரான், போக்தா பவதி தான் ஒரு விஞ்ஞாத்தா. விஞ்ஞானத்தை இதுல ஞானம் விஞ்ஞானம் அங்க போகக்கூடாது, போக்தாவை தான் விஞ்ஞாத்த. ஏன்னா அப்பதான் அந்த சாதனை செஞ்சான் பாத்தீங்களா, அந்த கர்ம யோகம் எடுத்துக்கலாமே, தியானம் எடுத்துக்கலாமே, பிராணாயம் எடுத்துக்கலாமே, ஏதோ ஒரு சாதனை அவன் என்ன பண்றான், கர்த்தா பவதி பண்றானா. அதுக்கப்புறம் தான் அவன் போக்தா. அப்படின்னா அந்த சாதனையினுடைய பலனை அவன் அனுபவிப்பான். கர்மயோகம் பண்ணனுடைய பலன், தியானம் பண்ணனுடைய பலன், மௌனமா இருந்ததனுடைய பலன், மனதில் இருக்கிற ராகத்வேஷிலிருந்து விடுபட்டனுடைய பலன், கர்வம் பொறாமையிலிருந்து விடுபட்டதனுடைய பலன். அப்படி விஜ்ஞாத்தா போக்தா, அந்த கர்ம அந்த செஞ்ச தபஸ்னுடைய பலனை அப்பதான் அவன் அனுபவிப்பான். ஞானம்ல இன்னும் வெகு தூரம், நான் இன்னும் எங்க இருக்குன்னு பாருங்க. விஜ்ஞாத்தா பவதி, அந்த பலத்தை அவன் அனுபவிக்கிறான். அந்த சாரி, அந்த பலம், இந்த இடத்துல பலம்ங்கிறது ரிசல்ட், அதனுடைய பலனை அவன் போக்தா. அதனால வேர்டு வந்து என்ன போட்டு சொன்ன, போக்தா போட்டுக்கிட்டா கரெக்டா இருக்கு. கர்த்தா பவதி, இங்க என்ன ஆயிடுது, விஜ்ஞாத்தா பவதி, போக்தா பவதி. அடுத்தது பலேனவை பிருத்திவி திஷ்டதி. இதோட இந்த விஜ்ஞாத்தா பவதியோட சப்ஜெக்ட் முடியுது. அதுக்கப்புறம் சொல்றாரு, அடே இந்த பூமி ஒரு இடத்துல நிக்குது பாத்தியா, அது அதனுடைய பலத்தினால் நின்று கொண்டிருக்கிறது. பலேனவை பிருத்திவி திஷ்டதி, பிருத்திவி திஷ்டதி. எதனால, பலேன பிருத்திவி திஷ்டதி, பலேன அந்தரிக்ஷம், ஆகாசம் ஒண்ணு இருக்கு பாரு, அதுக்கு என்ன இருக்கு, ஒரு பலம் இருக்கு. அந்த பலத்தினால் தான் ஆகாசம் ஆகாசமாக இருக்கிறது. பலேன தியௌஹு சொர்க்கம், பலேன பர்வதா, பர்வதனா மலைகள், ஒரு பலத்தினால் தான் நின்று கொண்டிருக்கிறது. பலேன தேவ மனுஷியாக, தேவர்களாக இருக்கிற மனுஷர்கள், மனுஷங்க தான், ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், தேவதா, தேவதையாக இருக்கிற மனிதர்கள். பலேன பலேன பசவக, மிருகங்கள் ஒரு பலத்துடன் நின்று கொண்டிருக்கிறது. வயா கும்சி, பறவைகள் அந்த பலத்தினாலதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பலம் உணவினால் வந்த பலம், அதான் எல்லாமே காமன். திருநா, ஒரு புல்லு அந்த டன் 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 நின்னுட்டு ஆடிட்டு இருக்குது இல்லையா, அது எதுலதான் நிக்குது, ஒரு அதுக்கு கிடைத்த உணவினுடைய பலம். அது ஒரு உணவு எடுக்குதா இல்லையா, உணவு இல்லைன்னா என்ன பண்ணுது. சோ அதுக்கு என்ன வேணும், ஒரு பலம். எங்க எவ்வளவு டெப்தா உள்ள கொண்டு வர்றாரு பாருங்க. ஒரு புல்லு நிக்கும் போது அது எதில் நிக்குது, பலம், வாழணுங்கிற ஆசை. அடுத்தது வனஸ்பதையக, மரம் காடு,
வனஸ்பதி. ஒரு திருணம் புல்லும் சரி, ஒரு மரமும் சரி, ஒரு பலத்தினாலதான் அங்க நின்று கொண்டிருக்கிறது. பதானினா ஸ்வான நாய் முதலிய மிருகங்கள் ஒன்னொன்னுக்கும் என்ன இருக்குது உள்ள ஒரு பலம். ஆக்கீட்ட சிறு சிறு பூச்சிகள், பதங்கக விட்டல் பூச்சி, பிப்ளீகம் எறும்பு, இது எல்லாத்துக்கும் என்ன இருக்குது உள்ள பலேன லோக திஷ்ட. எத்தனை சொல்லிட்டே போறது, ஒரே வேர்டு போட்டு முடிச்சிட்டாரு. என்னன்னு, இந்த லோகத்தில் இருக்கிற அனைத்தும் ஜீவராசிகளும் ஒரு பலத்திலே, ஜீவராசிகள் மட்டும் இல்லைங்க, பர்வதம்லாம் சொல்றாரு. ஒரு மலை, ஒரு கல்லு, ஒரு ஆறு, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. ஒரு கடல், அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. ஒன்னொன்னுக்கு என்ன இருக்குது உள்ள பலேன திஷ்டதி, பலேன திஷ்டதி, பலேன திஷ்டதி. ஒரு கல்லும் ஒரு மணலும் பலேன திஷ்டதின்னு புரிச்சு. உயிர் உள்ளது, உயிரற்ற எல்லாமே அதனுடைய பலத்தினால் தான் அது திஷ்டதி நின்று கொண்டிருக்கிறது. பலம் உபாஸ்வ இது. அதனால அந்த பலம்தான் பிரம்மமெதி உபாசனை பண்ணு. யக பலம் பிரம்ம இது உபாஸ்தே. எவன் பிரம்ம பலத்தை, இதெல்லாம் முதல்ல இருந்து வந்ததுதான். எவன் பலத்தை பிரம்மமாக உபாசனை செய்கிறானோ, அப்போ சகாம பலன், நிஷ்காம பலன், அதே சிஸ்டம் தான். சகாமமாக பண்ணும்போது யாவத்து பலசிய கதம் தத்ராசிய யதா காமச்சாரக பவத். அந்த பலம் எங்கு வரை செல்லுகிறதோ அது வரைக்கும் விருப்பப்பட்டதை அடைவா. இது சகாம பலம். இந்த தியானத்தை உபாசனை பண்ணினா அந்த பலம் எது வரைக்கும் கமனம் அப்படின்னா, எது வரைக்கும் அந்த பலம் செல்லுதோ அது வரைக்கும் இவன் காமச்சாரனை விரும்பியதை நினைத்ததை அடைவா. இது சகாம பலன். வாட் அபவுட் நிஷ்காம பலன்? இஸ் கெட் ரெடி டு கோ டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நிஷ்காமமா நீ உபாசனை பண்ணினா, இது இப்ப நம்ம 15 ஸ்டெப்ஸ், எப்படி பஞ்சகோஷ பிரக்ரியா 5 ஸ்டெப்ஸ் டு ரீச் 3 ஸ்டெப்ஸ் அவஸ்தாத்ரய சாட்சி, அது மாதிரி இது எத்தனை ஸ்டெப்ஸ்? 15 ஸ்டெப்ஸ். இப்ப அவ எங்கிருந்து எங்க போறா, எத்தனாவது ஸ்டெப்ஸ்ல இருந்து எத்தனாவது ஸ்டெப்புக்கு போறா ஞாபகம் இருக்கா? 7 to 8. இப்ப 8 நிக்கிறாங்க. 8 யார் நிக்கிறாரு? நாரதர் பாவம் 8ல நிக்கிறாரு. அப்ப 8ல இருந்து அடுத்த சடத்துக்கு வர எங்க கூட்டிட்டு போனோம்? 9. அப்ப நீ நிஷ்காமமா நீ பண்ணினா எங்க போயிருவ? யூ குவாலிஃபைட் எனஃப் டு டு நெக்ஸ்ட் உபாசனா. அப்படிங்கிறது நிஷ்காம பலன். யக பலம் பிரம்ம இதி உபாஸ்த, பிரம்மம் இது உபாசனை பண்றானோ, பகவக அஸ்தி பகவக பலாத் பூயக. அப்ப அவர் கேட்கிறாரு, பண்ணிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, போய் நாரதரு போய் பலம் தான் பிரம்மம்னு உபாசனை நிஷ்காமா பண்ணிட்டு வந்துட்டாரு. இஸ் குவாலிஃபைடு ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கேட்கிறாரு, அதெல்லாம் உள்ள அண்டர்ஸ்டுட். என்ன கேட்கிறாரு? இதை விட மேலானது ஏதாவது இருக்கா? அப்ப குரு சொல்றாரு, பலத்வாத் பூயக அஸ்தி. இது குருவோட வாக்கியம். பலத்வாத், இதெல்லாம் பாத்தீங்கன்னா போன மந்திரத்துல இருந்து வந்து அப்படியே ரிப்பீட்டட் ஆகுறதுனால கடகடன்னு போறேன். இதோட பெருசா திங்கிங் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதே ப்ராசஸ். அப்போ பலாத்வாத் பாவ, பலாத்வாவனா பலத்தை விட பூயகா மேலானது அஸ்தி இருக்குது. அவ்வளவுதான். குரு என்ன சொல்றாரு? பலத்தை விட மேலானது இருக்குதான்னு கேட்கிறாரு ஸ்டூடெண்ட். குரு என்ன சொல்றாரு? இருக்கு. அப்ப உடனே இவர் என்ன சொல்றாரு? தத்துமே, தன்னுங்கிற என்ன சொன்னேன்? தத்துமே தான் அந்த தன்மை. தத்துமே, அதை எனக்கு பகவான் இறைவா, குரு என்னன்ட்டாரு? எப்பவுமே என்னதான் சொல்றாரு ஒரு குருவை? இறைவன் தான் சொல்றாரு. பகவான் பிரவீதி, எனக்கு அதை உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு இவரு கேட்டதுனாலதான் உபதேசமே ப்ரொசீட் ஆகும். கேட்கலின்னு வச்சுக்கோங்களேன், கம்முன்னு குரு எரிச்சு போயிருவாரு. தட் இஸ் த பாயிண்ட் டு பி நோட்டட். அவர் என்ன சொல்றாரு கேட்கிறாரு பாருங்க. பகவான் குருவை வந்து அதுக்கு மேல இருக்குங்களா ஜி அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாடா இருக்கு, வா உனக்கு நான் சொல்லித்தரேன். எங்காவது வருதா? எங்காவது வந்துதான் பாரு. ஆமா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சிஷ்யன் பேசலினா குரு எரிச்சு போயிடுவார். ஏன்னா அவருக்கு எந்த விதமான இது தேவையில்லை. குரு சிஷ்யன் விருப்பப்பட்டு கேட்டா மட்டும்தான் குரு சொல்லணுங்கிற அவர் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு கிடைக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் என்ன பண்றாரு? மோட்டிவேட் ஆகி ஒர்க் பண்ணணுமே தவிர குருக்கு ஆஃப் ஹிஸ் ஓன் டீச்சிங் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. அதைத்தான் சொல்றாரு. உடனே இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் கம்முன்னு இருந்துக்கிறாரு. கேட்டா பார்க்கலாம், சொல்லி கொடுக்கலாம். அடுத்து என்னன்னு கேட்டா பார்க்கலாம். அது தம்மு கட்டுறானான்னு தெரியலையே. தம்மு கட்டி கேட்டா பார்க்கலாம். கேட்டா என்ன பண்ணலாம்? சொல்லி கொடுக்கலாம். அவர் வெயிட்டிங். உடனே வேற ஒரு செகண்ட் கூட அடுத்து என்ன சொல்றாரு? தன்மே புருகி, எனக்கு உடனே அதை என்ன பண்ணிருங்க, சொல்லி கொடுத்துரு குரு, எஞ்சி போயிடாதீங்க, எனக்கு அடுத்தது எனக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கணும். சோ குரு அந்த காலத்துல எல்லாம்
தேர்ந்தெடுத்தால் மட்டுமே இந்த விஷயங்கள் சிஷ்யனுக்கு கிடைக்கும். அவர் செலக்ட் பண்ணுவார். ஹி இஸ் குவாலிஃபைட் எனஃப்னு செலக்ட் பண்ணி தான் உள்ள எனக்கு பிடிச்சவங்க, எங்க மாம்பையன், அத்தை பையன், அதெல்லாம் வேலைக்கு ஆகும். ஏன்னா அவருக்கு இருந்திருப்பாங்க அந்த ஊர்ல இருக்கவங்களும் அத்தை பையன், மாமா பையன், சித்தப்பா பையன், பெரியப்பா பையன் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டாந்து உள்ள கொடுக்காம இருப்பாங்க. அதெல்லாம் கவலையே பட்டுக்க மாட்டாரு. குவாலிஃபை ஆனையா உள்ளவா இல்லைன்னு என்ன பண்ணு, ஒரு மாடு 10 மாடு வச்சிருக்கேன், போய் என்ன பண்ண தோட்டுக்குட்டியில வேலை செய். நீ எப்ப அரசனோட பையனா இருந்தாலும் சரி, யூ ஆர் நாட் எட் குவாலிஃபை. நீ குவாலிஃபை ஆகணும்னா போய் என்ன பண்ண 1 வருஷம் வேலை செய். அதுக்கப்புறம் நான் பாக்குறேன். நீ குவாலிஃபை ஆனா சொல்லி தருவேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன், திருப்பி பேக் பண்ணி மாட்டு தொழுத்துக்கு நேரா நீ அரசன பையனா இருந்தாலும் திருப்பி அனுப்பிச்சிடுவார். ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம்? அதுக்கு ஒரு பாயிண்ட். ஏன் இவ்வளவு அந்த காலத்துலயும் சரி இப்போ சரி இந்த மாதிரி இருக்கிறவங்க உண்மையாலுமே ஏன்னு கேட்டீங்கன்னா, தவறானவர்களுக்கு, குவாலிபிகேஷன் இல்லாதவர்களுக்கு, அந்த பலம் இல்லாதவர்களுக்கு, அந்த ஞானத்தை தாங்குகிற சக்தி இல்லாதவர்களுக்கு, சிந்திக்க தெரியாதவர்களுக்கு விஷயத்தை கொடுத்தோம் என்றால் அது சமுதாயத்தில் வேறு விதமாக அவர்கள் சென்று சேர்த்து விடுவார்கள். சோ சமுதாயத்தில் இருப்பவர்கள் வேதாந்தத்துக்கு வந்து படிக்கணும்னு தான் என்னோட எண்ணம். அதை இவங்க கிட்ட சொல்லிக் கொடுக்கும் போது இவங்க வெளியில போய் மேனிபுலேட் பண்ணிடலாம். சோ கிளாஸுக்கு போனா கறி சாப்பிடக்கூடாதாமே, ஐயோ அந்த கிளாஸ் எனக்கு வேண்டாம் சாமி, அங்க போன தினம் பூஜை பண்ணணுமாமா, ஐயோ நம்மளால பூஜை பண்ணாம எங்க வீட்டுக்காரல எங்களை விட மாட்டாரப்பா. சோ தே வில் ப்ரொபகண்டா லைக் தட். ஏன் சிந்திக்கிற சக்தி இல்லாதவங்கிட்ட நீங்க விஷயங்களை கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரிதான் சிந்திப்பாங்க. ஐயோ காலை தினம் பூஜை, வீட்டுல பெல் அடிக்கூடாது, இதென்ன இந்த கிளாஸுக்கு போன தினம் பெல் அடிக்க சொல்றாங்க. அப்போ வேதாந்தத்தை பற்றி தவறாக ப்ரொபகேண்ட் பண்ணுவாங்க. those who are not able to சிந்திக்கிற சக்தி இல்லாதவர்களிடம் இதை கொடுத்தோம் என்றால் அவர்கள் சொசைட்டியில் இல்லைங்க வீட்டுக்காட்டு ஒருத்தர் சொன்னா போதுங்க, அது உலகமே பரவியது. அப்போ என்ன ஆகும், இந்த வேதாந்தத்துக்கு வராம இருக்கிறதுக்கு மக்கள் வேதாந்தத்துக்கு வரணும் தான் ஈஸ்வர சங்கல்பம், குரு சங்கல்பம். இந்த அசிந்திக்க தெரியாத முட்டாள்களுக்கு கொண்டு இந்த விஷயத்தை கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வேதாந்தத்துக்கு சமுதாயத்தில் வராம இருக்கிறதுக்கு, இந்த ஜென்மத்துல வேதாந்த பக்கம் வராம இருக்கிறதுக்கு 2 வேர்டு போதும். அவர் வாயிலிருந்து வர்ற சிந்திக்க தெரியாதவரிடம் இருந்து வருகிற 2 வேர்டு போதுங்க, இந்த ஜென்மத்துல அவங்க வேதாந்த பக்கம் வரமாட்டாங்க. வாக்குக்கு அவ்வளவு சக்தி உண்டு, அதை அப்படியே பரப்பிடுவாங்க. அப்ப என்ன ஆகும், அப்படியே இப்படி போய்தான் வேதாந்தம் இன்னைக்கு இப்படி நிக்குது. ஒருத்தர் மனிதனாக பிறந்த பாரத மண்ணில் பிறந்த அனைவருக்கும் கிடைத்துக் கொண்டிருந்த விஷயம் சிந்திக்க தெரியாதவரிடம் கொடுத்ததனாலதான் இன்னைக்கு வேதாந்தம் நம்மளுட்ட வெகு தூரத்தில், அதுக்கு நாமும் பொறுப்பேற்க வேண்டும். அதனாலதான் சிந்திக்க தெரியல அப்படின்னாவே நீங்க பாருங்க, அத எல்லாம் அதோட வெளிப்பாடுகள் பாத்தீங்கன்னா அடிக்கடி லீவ் எடுப்பாங்க, ஒரு அட்டண்டன்ஸ்ல இருக்காது, ஒரு சொல்லி கொடுக்கல தப்பா, அதோட வெளிப்பாடு தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அந்த கெப்பாசிட்டி இல்லைங்கிறது குரு கண்ணு இப்படி பார்த்தாவே கண்டுபிடிச்சலாம். இஸ் நாட் குவாலிஃபைடு, இவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஆனா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவார், எப்படியாவது இவங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதையும் தாண்டி முடியலையும் போது நமக்கு யானை பலம் கிடையாதப்பா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த், ஆசீர்வாதம் பண்ணிட்டு delete from the guru, வேற வழி கிடையாது. இது முரண்பட்ட பாதையில் போவதற்கு நீங்க அத்தை பையனா இருக்கலாம், மாம்பையனா இருக்கலாம், அக்கா பொண்ணா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், ஆனா that doesn't matter. That doesn't matter. You may very close to me at any உறவுகள் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதோ இல்ல, that doesn't matter. இங்க வந்துட்டோம்னா அது வேற வேறதான். ஏன்னா இங்க ஒரு பொறுப்பை இறைவன் எங்களிடம் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை பாதுகாத்து வச்சா, மற்றவங்களுக்கு சொல்லி தரணுங்கிறது முக்கியமே இல்லை, கெடுக்காம இருந்த போது. ஏன்னா எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் இருக்காங்க, அதை இதையும் பண்ணி அந்த வேலைங்க பண்ணக்கூடாது. I am true to my guru. I must true to my சாஸ்திரா. ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கணும். I should be the trustworthy guru to சாஸ்திரா and my guru. அதனாலதான் இந்த செயல்பாடுகள். ஏன்னா புரிஞ்சுக்கணும் நீங்க, இவங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால இவங்களுக்கு எல்லாம் அடுத்த கிரேடு கூட்டிட்டு போயிருவாங்க, இவங்க எல்லாம் இவங்களுக்கு பிடிக்காதவங்க, இவங்க மேல எப்பவுமே இவங்களுக்கு காண்டு. ஐயா அதெல்லாம் கிடையாது. சொந்த அம்மா அப்பாவாக இருந்தாலும் பேரம்பேத்தியாக இருந்தாலும் நோன்னா நோ. ஏன் தெரியுதுங்களா, இப்போ the responsibility, because பகவான் என்னை நம்புகிறார், நம்புனதுனாலதான் இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்க. அதுக்கு நான் என்னவா இருக்கணும், ட்ரஸ்ட்வர்த்தி, ரெஸ்பான்சிபிலிட்டிய ஏத்துக்கிட்டு பிட்வீன் மீ அண்ட் மை பகவான். இங்க யாருக்கு பத்தி ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி க்ளோஸ் ரிலேஷன்ஸ், அதை பத்தி கவலையே கிடையாது. புரியுதுங்களா, ஏன் இப்படி நடந்துக்கிறோன்னு. அந்த காலத்துல இன்னைக்கும் இப்படிதான். 1 வருஷம் ஒரு அரசனோட பையன் 1 வருஷம் மாட்டுச்சாணியில சாணி எடுத்து தொண்டுபட்டி கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்கான். 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு அனுப்பிச்சிட்டாரு. அந்த நாட்டு அரசனோட பையனுங்க,
அவர் எந்த நாட்டில் வாழ்கிறாரோ அந்த நாட்டு அரசனோட பையன். ஏன்னா வரும்போதே மத்தப்பவனுக்கு நான் பெரிய ராஜாவுடைய பையன். அதான் எடுத்தோட கிளாஸ் விடல. கிளாஸ் உள்ள கட்டில் நடந்துட்டு இருக்குங்க. அவன் வெளியே தொண்டுபட்டி அதுக்கு எனக்கு 1000 மைலா இருக்கும் போது ஒரு அந்த பக்கம் தொண்டுப்பட்டில 1 வருஷம் வேலை செஞ்சு பார்த்தான். முடியாதுட்டாரு. திருப்பி அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அரசன்ட்ட வந்துட்டு, அப்பா இவரு எனக்கு சொல்லி கொடுத்த ஐடியா இவர் வந்து என் மேல ரொம்ப காண்டா இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு. அவங்க அப்பா ஞானி. அவர் என்ன பண்ணாரு, போனா அங்க போ. இல்லைன்னா எங்கேயோ போ, இங்க வந்துடாதீன்ட்டு. திருப்பி வந்தான். திருப்பி 2 வருஷம். 3வது வருஷம் தான் அவனுக்கு உபனிஷத்து எடுத்திருக்கார். ஏன் அவளை கொடுங்கோலரன் அரசனை எதிர்த்து அந்த காலத்துல என்ன நடக்கும் தெரியுங்களா? உயிரே கதம் பண்ணிடுவார். உயிர் போன பத்தி எனக்கு கவலை கிடையாது. இது உன் பையன் என்ன நாட் குவாலிஃபை. நீ அரசன் பையனா இருந்த என்ன, மினிஸ்டர் பையனா இருந்த என்ன, இல்ல உலகத்துக்கே ராஜா பையனா இருந்தேனே, இல்லையே இந்திரனோட பையனா இருந்த எனக்கு என்ன, யூ ஆர் நாட் குவாலிஃபைடு. சிந்திக்கிற சக்தி இன்னும் வரல. சோ வேண்டாம். எப்ப அது வருதோ தாராளமா சொல்லிக் கொடுக்கு. நான் 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாரு சொல்லிக் கொடுத்தாரு. புரியுதுங்களா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.